வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்றைக்கி நம்ம டேக்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரி பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நோ ஹேட் அண்ட் ஹார்ட் கமெண்ட்ஸ். இது ஜஸ்ட் ஸ்டோரியை மட்டும் பாருங்கள். அண்ட் நோ மோர் தென் தட். ஓகே, ஆக்சுவலி நம்ம டேக்கு ஜாக்கிய ஃபேமிலி 3K ரீச் ஆகிடுச்சு. ஐம் ரியலி வெரி 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 ஹாப்பி. அண்ட் பிகாஸ் ஃப்ரம் 0 to 3000 சப்ஸ்கிரைபர்ஸ். நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலி நான் 1Kக்கு இப்படி தான் சொன்னேன், 2Kக்கு இப்படி தான் சொன்னேன். என்னக்கா 3Kக்கு சேம் டைலாக் அப்படின்னாலும் சொல்லாதீங்க. பிகாஸ் நான் எதிர்பார்க்காத ஒரு சமயத்தில் நான் எதிர்பார்க்காத விஷயங்கள், நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி நடந்த ஒரு மிராக்கிள் தான் நம்ம டேக்கு ஜாக்கிய ஃபேமிலி. நான் எதிர்பார்க்காத டைமில் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி லைக் எனக்கு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா ஒவ்வொருத்தரும் டேக் கேர் அக்கா ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, நீங்கள் வீடியோ போடலைனாலும் பரவாயில்ல, நாங்கள் வெயிட் பண்ணுறோம், இங்கே ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ போடுங்க அப்படின்ட்டு நான் ரொம்ப டவுன் ஆகிட்டு இந்த சேனலே வேணாண்டா, இழுத்து போத்திட்டு போயிடலாண்டா அப்படின்ட்டு நான் நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு சப்போர்ட்டிவாக லைக் நீங்கள் வீடியோ போடலைன்னா கூட பரவாயில்ல, டைம் எடுத்துக்கோங்க, ஸ்லோவாக போடுங்க, பட் சேனலை மட்டும் க்ளோஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் என்கிட்ட லைக் சொன்ன வார்த்தைகள், அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோஸ்க்கு கீழேயும் என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்தது, உங்கள் வாய்ஸ் அதை விட ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் சொல்கிறது, லைக் கமெண்ட் பண்ணுறது எனக்கு அவ்வளோ ஒரு டிப்ரெஷனில் இருக்க எனக்கு அது ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்குது. லைக் உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எனக்கு இன்னொரு வீடியோ போடணும் அப்படின்ட்டு ஒரு தூண்டல் கொடுக்கும். அது எப்போவுமே அப்படி தான் இருக்குது. அண்ட் 3K ஃபேமிலி நம்ம ரீச் ஆகிட்டோம்டா. ஐ எம் ரியலி வெரி வெரி ஹாப்பி. அண்ட் ரியலி எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை, அந்தளவுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் இதே மாதிரி நம்ம சேனல் இன்னும் உங்களுடைய சப்போர்ட், லவ் எல்லாத்தையுமே நான் எதிர்பார்க்குறேன் நம்ம சேனலுக்கு. ஓகே, கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்லேயே ஒரு பெட்ரூமை தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஜேகே தான் நல்லா கமந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு, ஷர்ட்லெஸ்ஸாக. அண்ட் இப்போது ஃபோன் தான் ரிங் ஆகுது. அப்படியே ரிங் ஆனதுமே த ஃபக் மேன், மார்னிங்கே நிம்மதியாக தூங்க கூட விட மாட்டாங்க. ஹலோ குட் மார்னிங் பாஸ். என்ன ஜோ பிரச்சனை? பாஸ், மீட்டிங் டைம் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ எந்திரிச்சு கிளம்புனா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் பாஸ் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ண கால் பண்ணேன். த ஹெல் அறிவில்ல, நான் தான் இங்கே தூங்கிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல, சும்மா நொய்யு கால் பண்ணி என்ன எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? எனக்கு தெரியாத எந்திரிக்க உனக்கு ஒரு ஆள் வேற, வைஃப் ஒன்று. சாரி பாஸ், சாரி காலையில் கடுப்பேற்றிட்டு நிம்மதியாக தூக்கம் கூட இல்லை. சே, மண்டை வலிக்குது. எனக்கு கருமத்தை குடிச்சதோ தெரில. நைட்டு ஃப்ரெஷ்ஷானா தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஜெய்கே தான் கண்டபடி ஃபோனில் கத்திட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் போகிறாரு. ஷவருக்கு கீழே நின்றுக்கிட்டு அப்படியே அந்த ஹாட் வாட்டரில் தான் நம்ம ஜேகே அப்படியே பாத் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ தான் அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா ரிலீஃபாக இருக்குது. அண்ட் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு டவலை மட்டும் வேர் பண்ணிவிட்டு அப்படியே மிரர் முன்னாடி நிற்க, ஜேகே என்ன ஜேகே, 35 வயசு ஆகிடுச்சு உனக்கு, இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலன்னா அப்பா அம்மா காரி மூஞ்சில் துப்புறாங்க. என்னத்த பண்ண, பார்த்ததுமே பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபிகர் கிடைக்கணுமே. நமக்கு எங்கே அந்த மாதிரி இதுவரை எதுவும் நம்ம கண்ணுக்கு சிக்கலையே. பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஜெக்கே தான் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது நல்லா அழகாக கோட் ஷூட்டெல்லாம் போட்டு செம்ம மாதம் ரெடியாக வர்றாரு. அண்ட் அப்படியே ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு தான் கிளம்புறாரு. பார்க்கவே அவ்வளோ அழகாக அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார். பட் ஃபேஸ் பார்த்தா சின்னதாக ஒரு ஸ்மைல் கூட இல்லை. சரியான ரூடு பண்ணி நம்மளுது போயிட்டு இறங்க.
மார்னிங் சிஓ சார், மார்னிங் சிஓ சார் அப்படின்ட்டு எல்லாம் பவ் பண்ணி மார்னிங் சொல்லுதுங்க. இன்னும் நம்ம ஜெய்கே அந்த ஆஃபீஸில் சிஇஓவாக இருக்கார். ஆக்சுவலி அந்த ஆஃபீஸ் அவருடையது தான். ஃபவுண்டர் எல்லாமே நம்ம ஜெய்கே தான். ஜேகேக்கு 35 இயர்ஸ் ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகல. ஜேகேவோடைய தாட் எப்படி அப்படின்னாக்கா, அவருக்கு பார்த்ததுமே ஒரு பர்சனை பார்த்ததுமே பிடிச்சிடணும். அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் சைட் லவ்வில் அவருக்கு ஒரு நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் சைட் லவ்வில் ஃபஸ்ட்டு பார்த்ததுமே அந்த பர்சனை பிடிச்சிடணும். அந்த மாதிரி பர்சனை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஜெய்கே ஒரு குறிக்கோளோடு இருக்கார். இத்தனை வருஷமாக அதனால தான் பைப்பில் சிங்கிளாகவே சுற்றிட்டுருக்கு. யாராச்சும் வந்து அப்ரோச் பண்ணாலும் கண்டபடி காண்டை கத்திட்டு போயிட்டோம். அண்ட் இப்போது உள்ளே போக நம்ம ஜெய்கேவுமே மார்னிங் சொல்லலை, பட் ஹெடை மட்டும் செக் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாரு. அண்ட் இப்போது உள்ளே போனதுமே அவருடைய கேபின்குள்ளே என்டர் ஆகும்பொழுது ஜோ வந்துட்டார். ஜோ யார் அப்படின்னாக்கா நம்ம ஜெய்கேவுடைய அசிஸ்டன்ட் தான். இப்போ உள்ளே போயிட்டு நம்ம ஜெய்கேக்கு உண்டான ஷெடியூல் மொத்தமும் சொல்லிகிட்ருக்காரு. அன்றைக்கி டேக்கு உண்டான மீட்டிங்கு ஆக்சுவலி மார்னிங்கே 10 o'clock ஒரு மீட்டிங் இருக்கும். அதுக்காக தான் ஜோ வந்து மார்னிங்கே கால் பண்ணி லேட் ஆகிடும் பாஸ், நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் ஜெய்கேவுமே நைட்டு வந்து பப்புக்கு போயிருந்திருப்பார். அங்கே போயிட்டு ட்ரிங்க் பண்ணுறது அவ்வளோதான். மற்றபடி வந்து அந்த இந்த பொண்ணுங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் ஜெய்கேக்கு சுத்தமாகவே பிடிக்காது. அண்ட் அதனால தான் வந்து நல்லா குடிச்சிட்டு நல்ல மட்டையிட்டு தான் தூங்கிட்டு இருப்பாரு நம்ம ஜெய்கே. அதனால தான் வந்து லேட்டாக இருக்கும் காலையில். அண்ட் இப்போது இது எல்லாமே நம்ம ஜோ சொல்லிட்டு, அண்ட் சார் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வந்து ஒரு காலேஜ்லேருந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க சார் சீஃப் கெஸ்ட்டாக. என்ன காலேஜா? என்ன காலேஜ் சார்? அது வந்து இந்த ஜோசப் காலேஜ்லேருந்து. ஓ என்ன சார்? அது ஃப்ரெஷர்ஸ் டே பார்ட்டி மாதிரி எதுவோ சார். ஸோ உங்களை வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்க ஒரு இன்ஸ்பிரேஷனாக அங்கே வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பசங்க இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ எங்கேஜ்லேயே வந்து சிஓ இந்த கம்பெனியோடைய ஃபவுண்டர், ஏன்னா நீங்கள் வந்து இவ்வளோ எங்கேஜ்லேயே இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வந்து உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்களா சார்? ஸோ அதுக்காக தான் நீங்களே டிரெக்டாக போயிட்டு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்தா நல்லாயிருக்கும்னுட்டு அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க சார். ஓ எவ்வளோ நேரத்துக்கு? நாளைக்கு மார்னிங் 11. ஓ ஓகே. நாளைக்கு ஏதாச்சும் மீட்டிங் இருக்குது? இல்லை பாஸ். சரி ஓகே, வரேன்னு சொல்லிட்டேன். கன்ஃபார்மா பாஸ்? கன்ஃபார்ம். ஓகே பாஸ், தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே. ஜோ பாஸ், மீட்டிங் ரெடியா? எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாஸ். இன்னும் ஒரு 5 minutes மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, யூ மை கோ நவ். ஓகே பாஸ். ஜோ போனதுக்கப்புறம் நம்ம ஜெய்கே தான் அப்படியே அவருடைய சேரில் தலையை ஹெட்டை வந்து பின்னாடி அந்த சேரில் சாய்ச்சி வச்சுற மாதிரி அப்படியே கண்ணை மூடி டீப் ப்ரீத் எடுத்துகிட்ருக்காரு. ஏன்னா மீட்டிங்க்கு வந்து இப்போ கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும் இல்லையா? ஸோ அவருக்கு அவரே வந்து காம் பண்ணிகிட்ருக்காரு, மைண்டெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு வீட்டில் காட்டினா ஒரு பர்சன் மார்னிங்கே 6 o'clock எழுந்திரிச்சு அழகாக குளிச்சு ரெடி ஆகிட்டு அழகாக குளிச்சுட்டு வீட்டில் போட்டுக்கிற மாதிரி ஒரு டிஷர்ட்டு ஒரு பேண்ட்டு போட்டுக்கிட்டு அப்படியே நேராக அந்த வீட்டில் இருக்க பூஜை ரூமுக்கு தான் போகிறாங்க. அண்ட் அங்கே போயிட்டு அந்த பூஜை ரூம்குள்ளே அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, சாமியோடைய ஃபோட்டோஸ் அதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பூ அது எல்லாமே வச்சுட்டு மாலையெல்லாம் போட்டுட்டு விளக்கேற்றி இப்போ பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இப்போது அந்த சவுண்டை கேட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேருக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என் புள்ள பார்த்தீங்களா காலையில் எழுந்திரிச்சு என்னென்ன வேலை பார்க்குறான் அப்படின்ட்டு, என் புள்ள குரல் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேருமே அவ்வளோ அழகாக கொஞ்சிட்டு இருக்காங்க அவங்க பிள்ளைய. அண்ட் இப்போது அந்த பர்சன் நேராக போயிட்டு மேலே போயிட்டு அண்ட் இப்போது பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு அந்த சாம்பிராணி ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, புகை மாதிரி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் போட்டுட்டு ஃபைனலாக அவங்களுமே மேலே அவங்க ரூமுக்கு போயிட்டு இப்போ அவங்க ரூமுக்கு போயிட்டு காலேஜுக்கு தான் ரெடி ஆகிட்டு வர்றாங்க. இப்போ ஸ்டெப்ஸ்லாம் இறங்கி வர்றாங்க. அவங்களுடைய அப்பியரன்ஸ் டோட்டல் டிஃப்ரென்ஸ். இப்போது அவங்களுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குனாக்கா, இப்போ பூஜை போட்டு அழகாக அடக்க ஒடுக்கமாக இருந்தாங்க இல்லையா, அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ அடக்க ஒடுக்கமாக இருந்த ஆள் அப்படியே மாறி அம்பிலேருந்து ரெமோக்கு மாறின மாதிரி அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக மாறி வர்றாங்க. அது நம்ம டே தான் அவ்வளோ அடக்க ஒடுக்கமாக இருந்திருப்பார் பூஜை பண்ணும் பொழுது. இப்போது காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு வர்றாரு. ஒரு ட்ரெஸ்ஸையும் பார்த்தா
ஒரு Black கலர் பேண்ட் போட்டிருக்காரு, அதுவும் நல்லா ஃபிட்டாக. அண்ட் மேலே Black கலர் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டிஷர்ட் மாதிரி போட்டிருக்காரு. டேங்க் டாப் தான், கையை தூக்குனா கீழே இடுப்பு ஃபுல்லாக தெரியுது, பெல்லி பட்டன்லேருந்து மொத்தமும் அந்த மாதிரி தான் போட்டிருக்காரு. நம்மட்டே அப்படியே போட்டுட்டு வந்து, மாம் டேட் காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்பவா? டேமா கொஞ்சம் சாப்பிட்டு போயேன். நோ 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 மாம், டைம் ஆகிடுச்சு மாம், என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க? அச்சோ கொஞ்சம் சாப்பிடுமா அப்படின்ட்டு நம்ம டேவோடைய அம்மா தான் டேவை வளர்க்க டைமை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டு டைனிங் டேபிளில் உட்கார வச்சு சாப்பாடு தான் ஊட்டிகிட்டு இருக்காங்க. மாம் போதுமா, ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க? சரிம்மா சரிம்மா, ஆயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்ட்டு டேக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு அவருமே அப்படியே காலேஜுக்கு கிளம்புறாரு. நம்ம டே இப்போது பைக்கில் தான் போகிறாரு. ஒரு மேலே ஒரு ஓவர் கோட் மாதிரி போடுவாங்க இல்லையா பைக்கில் போகும்பொழுது, அந்த மாதிரி கோட் போட்டு ஹெல்மெட் எல்லாம் போட்டு அழகாக மாசாக போகிறாரு. அண்ட் அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணிவிட்டு ஜேகே சாயில் பார்த்தா ஜேகே இப்போ மீட்டிங்க்கு தானே ரெடி ஆகிட்டு இருந்தார். இப்போ மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஜேகே உள்ளே போகிறாரு. அண்ட் உள்ளே போயிட்டு பார்த்தா ஆப்போசிட்டில் இன்னொரு கம்பெனி வந்திருக்கு. ஏன்னா அவங்களும் இவங்களும் தான் வந்து சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள், அதுக்கு உண்டான ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான மீட்டிங் தான் இது. அண்ட் இப்போது நம்ம ஜேகே உள்ளே என்டர் ஆனதுமே ஆப்போசிட் கம்பெனியில் ஒருத்தர், ஆப்போசிட் கம்பெனியுடைய சிஇஓ இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய அசிஸ்டன்ட் இருப்பாங்க இல்லையா, அது பொண்ணு தான். அதுக்கு வந்து ஜேகே மேலே ஒரே கண்கள். ஜேகேவை பார்த்ததுமே ஒரு மாதிரி வழிஞ்சிக்கிட்டு குட் மார்னிங் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மார்னிங் அப்படின்ட்டு நம்ம ஜேகே அந்த பொண்ணால் திரும்பி பார்க்கல, நேராக போயிட்டு ஆப்போசிட் சேரில் உட்காந்துட்டாரு. அண்ட் அந்த ஹெட் ஆஃப் த சேர் இருக்கும் இல்லையா, அந்த ஹெட் ஆஃப் த டேபிள், லைக் ஒரு டேபிள்னாக்கா அந்த ஹெட் உட்கார மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி பிளேஸில் நம்ம ஜெக்கே போயிட்டு உட்காந்துட்டாரு. அந்த பொண்ணு அப்படியே நம்ம ஜெக்கே பக்கத்துலேயே ஒரு சேரை போட்டு அதுவும் அங்கேயே உட்காருது. ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி சரி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு லுக்கில் நம்ம ஜெக்கேவை பார்த்து, சிஓ சார், ஜங்குக் சார், மார்னிங் சாப்பிட்டீங்களா? மீட்டிங்க்கு வந்தால் மீட்டிங்க்கு மட்டும் பாருங்கள், தேவையில்லாமல் இங்கே வந்து வழிஞ்சிட்டு இருந்த கொன்னம் பழுத்துரும். சி அந்த பக்கம் ட்ரெஸ்ஸை போட்டிருக்கலாம், அது இதுக்கு போடாமலே இருக்க வேண்டியது தானே. இன்னும் இவர் இப்படி பேசிகிட்ருக்காரு. எப்படியாச்சும் ஒரு மடக்கிடலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குதே. மடக்கிறேன், இந்த ஜோன் ஜங்குக் எனக்கு மட்டும்தான். அண்ட் மீட்டிங்குமே ஸ்டார்ட் ஆகுது. மீட்டிங் ரொம்பவே நல்லபடியாக போயிட்டுருக்கு. அப்பப்போ அந்த பொண்ணு, அது வேறு யாரும் இல்லை, சோயா தான், நம்ம ஜேகேவை சரி யூஸ் பண்ணா. பட் ஜேகே கொஞ்சம் கூட அதுக்கு இடம் கொடுக்கல. ஒர்க்கை மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட அவருடைய லைக் அந்த பொண்ணு பேசுகிற அளவுக்கு கூட நம்ம ஜேகே ஸ்பேஸ் கொடுக்கல. பட்டுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு. என்ன ஜேகேக்கு அந்த பொண்ணு சுத்தமாகவே பிடிக்காது. அது ரொம்ப வல்கராக ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம ஜேகேவை சரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வருமே அது. பட் ஜேகேக்கு அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாது. அந்த பொண்ணு மட்டும் கிடையாது, எந்த பொண்ணாக இருந்தாலும் நம்ம ஜேகேக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் வராது. அண்ட் மீட்டிங்கும் நல்லபடியாக முடியுது. அந்த பொண்ணு ஒரு மாதிரி வளைஞ்சிக்கிட்டே, தேங்க்யூ ஸோ மச் சார், இன்னொரு தடவை நம்ம வெளியில் எங்கேயாச்சும் மீட் பண்ணலாமா? உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் சொல்லுங்களேன். நான் ஆல்வேஸ் ஃப்ரீ தான். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் நம்ம எங்கேயாச்சும் ரெஸ்டாரண்ட் ஒரு பப்பில், கிளப்பில் ஆர் எங்கேயாச்சும் ஹோட்டலில் அப்படின்ட்டு நம்ம ஜெயிக்க கையை பிடிக்க வர நம்ம ஜெயிக்க கையை தட்டி விட்டார். மைண்ட் யுவர் ஒர்க் மிஸ். வாட்ஸ் நேம்? ஐ ஜஸ்ட் ஃபர்கட் யுவர் நேம். பேரை மறந்துட்டாரா? சோயா. யா மிஸ் சோயா, நீங்கள் தேவையில்லாமல் என்கிட்ட உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மாதிரி விஷயம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுவும் முக்கியமாக உங்களை மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்க ஒழிஞ்சிக்கிட்டு சிங்கமாக இல்லை. வாட் என்ன வாட்? இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி குழஞ்சிக்கிட்டு நெழிஞ்சிக்கிட்டு என்கிட்ட வந்து பேசுனா மயங்கிடுவேண்ணா. மயங்கி அப்படியே பின்னாடி வந்துடும் நினப்போ, வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி கரெக்டில் இருக்க பொண்ணுங்களை பார்த்தாவே எனக்கு இரிட்டேட்டிங்காக வரும். ஓகே, உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பார்க்குறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா உங்கள் வேலை உங்களுக்கு இல்லாதபடி பண்ணிவிடுவேன். ஓகே, ஸோ மைண்ட் யுவர் ஓன் ஒர்க் மிஸ் சோயா. ஓகே அப்படின்ட்டு நம்ம ஜெக்கி தான் சோயாவுடைய காதுகிட்ட போயிட்டு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. இந்த சோயாவா அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கு. அண்ட் அந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் டே பார்த்தா, டே இப்போ தான் காலேஜுக்குள்ளே என்டர் ஆகுறாரு. டே மாசாக என்டர் ஆகுறாரு. இப்போ டே
இப்போது டேவை பார்த்ததுமே நம்ம சுகா தான் ஓட்டி வராரு. டே அண்ட் சுகா 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இப்போது 2 பேருமே பேசிக்கிட்டே காலேஜ்குள்ளே தான் போகிறாங்க, கிளாஸ் ரூம்குள்ளே. அண்ட் கிளாஸஸும் போகுது. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் பீரியட் முடியுது, செகண்ட் பீரியட் ஸ்டார்ட் ஆகும்பொழுது இப்போது ஒரு சில கேர்ள்ஸ்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 மெம்பர்ஸ் அப்படியே வர்றாங்க. அண்ட் வந்ததுமே எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்கம்மா, என்ன விஷயம்? சார் கிம் தயோங். எதுக்குமா தயோங்? சார் டான்ஸ் ப்ராக்டிஸ். ஓ, ஓகே ஓகே ஓகே. தயோங் சார் கிளம்புப்பா, டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குல்ல, கிளம்பு. ஓகே சார், தேங்க்யூ. சார் என்னம்மா? மின் யுங்கி. யுங்கியுமே டான்ஸில் இருக்கான்? யுங்கியுமா டான்ஸில் இருக்கான்? ஆமாம் சார், இன்னொரு சாங்கில். ஓ, ஓகே ஓகே. யுங்கி நீயும் கிளம்புப்பா. ஓகே சார், தேங்க்யூ. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே சார் அப்படின்ட்டு அந்த பசங்களும் சொல்கிறாங்க. இப்போது நம்ம டேயாங் ஒரு சாங்கில் டான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நம்ம சுகா ஒரு சாங்கில் டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போது அவங்க ப்ராக்டிஸ்க்கு தான் வந்து அந்த சாங்கில் இருப்பாங்க இல்லையா டான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க எல்லாருமே தான் அப்படியே நம்ம டேவையும் நம்ம சுகாவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது எப்படி அப்படின்னாக்க ஒரு 7 மெம்பர்ஸ் நம்ம டே வந்து டான்ஸ் பண்ணுறாரு இல்லையா, நம்ம டேவுடைய சாங்கில் 7 கேர்ள்ஸ் இருப்பாங்க. அது 3 பேர் தனித்தனியாக ஆடுவாங்க. டேக்கு மட்டும் ஒரு பேராக ஒரு பொண்ணு இருக்கும். அண்ட் யூங்கியோடைய டான்ஸில் ஒரு 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 2 கேர்ள்ஸ் தனித்தனியாக இருப்பாங்க. ஒரு பொண்ணு வந்து நம்ம சுகாவுக்கு பேர். அண்ட் இப்போது அவங்க தான் வந்து தனித்தனியாக நம்ம சுகாவையும் நம்ம டேவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அண்ட் ப்ராக்டிஸ் அன்றைக்கி நல்லபடியாக போகுது. டே எல்லாம் அவ்வளோ நல்லா டான்ஸ் பண்ணுறாரு. அண்ட் டேக்கு சரி, சுகாவுக்கு சரி, ப்ராக்டிஸ் அங்கே ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் இப்போது இந்த பக்கம் நம்ம ஜெக்கே சைடில் பார்த்தா ஜெக்கேக்கு தான் ஒரு ஃபோன் கால் வருது. டே பையா. சொல்லு சமன். உனக்கு இப்போ அது வந்துச்சாடா? என்னது? அதான்டா இன்விடேஷன், அந்த காலேஜில் வந்து ப்ரெஷர்ஸ் டே பார்ட்டியாம். உனக்கு வந்துச்சா? வந்துச்சு. உனக்கு வந்துச்சு. ரெடி பண்ணிட்டியா ஸ்பீச்சு? இன்னும் இல்லை சம்மன், ஜோ கிட்டே சொல்லியிருக்கேன், ஜோ ரெடி பண்ணிடுவான். ஓஹோ, நானும் இப்போ தான் ரெடி பண்ணேன் பையா. மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்கணுமாமே. வாழ்ந்தது, பிறந்து வளர்ந்தது, உருண்டு வளர்ந்தது, இதை பற்றி தான் நம்ம வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சை சொல்லணுமா? அதுதான் பிறந்ததுலேருந்து ஒரு கதையை எழுதிட்டு நான். ஜமன் அடப்போடா, வேற என்னத்தை எழுதுறதே? அப்படி தான் ரெடி பண்ணி வச்சுன்னுக்கிறேன். சரி, 10 மணியா? 11 மணி. ஓஹோ, டைம் மறந்து போச்சு. சரி, போகும்போது அப்படியே நீ வந்து கூப்பிட்டுக்க காரில். ஏன் உன் காருங்க? ஆடா, கார் பஞ்சருடா, மூடின்னு வந்து கூட்டின்னு போ. சரி வரேன். சரி வைக்கிறேன். போனேன் கரெக்டாக 10:30 மணிக்கு வீட்டான இருக்கணும். வரேன். சரி வை. போனேன் 1008 வேலைக்கு இருந்துச்சு மீன் பார்க்குக்கு. சரி. இவனே ஃபோனை பண்ணுவான், இவனே லபன்னு கற்றுவான், இவனே வச்சிடுவான். புரிஞ்சுக்கவே முடியல. இத்தனை வருஷம் ஃப்ரெண்டாக இருந்து என்ன பிரயோஜனம்? எந்த நேரத்தில் என்னத்தை பேசுகிறான்னு ஒன்றுமே வழங்குறதில்ல. ஜிக்கே ஒர்க்க பாரு, தலை வலி. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கமன். சார், நாளைக்கு அந்த ஸ்பீச்சுக்கு நாளைக்கு ப்ரோக்ராமுக்கு நான் ஸ்பீச் ரெடி பண்ணியாச்சு சார். ஓ, பண்ணியாச்சா? எங்கே கொடு. இந்தாங்க. ஓகே, யா, குட். ஸ்பீச் ரொம்ப நல்லாயிருக்கு மிஸ்டர் ஜோ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, நீங்கள் போகலாம். நீங்கள் போயிட்டு ஒர்க் பாருங்கள். ஓகே சார். ஓகே, இந்த ஸ்பீச் தானா? ஓகே, பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ இந்த பக்கம் நம்ம டே சைடில் பார்த்தா டே ஃபுல்லாக ப்ராக்டிஸ் போகுது. நம்ம டே ரொம்பவே டயர்ட் ஆகிட்டாரு. ஈவினிங் ஆனதுமே நம்ம சுகாவும் அவருடைய பைக்கில் அவர் வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. இந்த பக்கம் நம்ம டேவுடைய பைக்கில் வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. ஆக்சுவலி நம்ம டே அந்த காலேஜில் 3rd இயர் படிச்சுட்ருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங்கே மறுபடியும் நம்ம டே அதே மாதிரி மார்னிங் இருந்து பூஜை போட்டுட்டு அப்படியே காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு கிளம்புறாரு. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஜெக்கே அதே மாதிரி தான். அந்த மார்னிங்கே நம்ம ஜோ கால் பண்ணதுமே ஜோவை கண்டுபடி 4 வாரத்தை கத்திட்டு அவருமே காலேஜுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்காரு. அண்ட் இப்போது இந்த பக்கம் காலேஜில் கட்டினா நம்ம டே தான் அப்படியே அந்த மேக்கப் போடுவாங்க இல்லையா, அந்த ரூமில் தான் உட்காந்துக்கிட்டு நோ வே அட் ஆல், ஒரு மேட் ஆர் வாட் மேன், நோ, எப்படி அந்த மாதிரி ரெடி ஆக முடியும்? ஆல்ரெடி நான் டான்ஸில் இருக்கேன், என்னால் வாய்ப்பே கிடையாது, நோ சான்ஸ் அட் ஆல். I can't do that, okay? I can't. And that's the final. Tay, please stay.
நோ வே, நோ வே அட் ஆல். என்னால் முடியாது, முடியாது, முடியவே முடியாது. அந்த பொண்ணு இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? என்னால் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஐம் சாரி, ஓகே? அண்ட் தட்ஸ் த ஃபைனல். இப்போ நான் எங்கே போயிட்டு தேடுவோன்ட்டு நீயே சொல்ல. தட்ஸ் நாட் மை ப்ராப்ளம், தட்ஸ் யோர் ப்ராப்ளம், ஓகே? டூ வாட்ஸ் எவர் யூ வாண்ட், பட் ஐ கேன்ட். என்னால் எதுவும் பண்ண முடியாது. டே ப்ளீஸ் டே, இது ஒன்று தான்டா கேட்குறோம். இங்கே பாருலி, முடியாது. நான் எப்படி பொண்ணு விஷயம் போட முடியும்? பைத்தியம் பண்ணி. எனக்கு அடுத்து ஒரு டான்ஸ் இருக்குது, நான் அதுக்கு ரெடியாக வேண்டாமா? சொல்லு. நீ பாட்டுக்கு நீ பொண்ணு விஷயம் போட்டு நீ போயிடுவ. நான் அதுக்கப்புறம் வந்து நான் டான்ஸுக்கு ரெடி ஆகணும் இல்லை? ஐயோ டே ப்ளீஸ் டே. நாங்கள் என்ன, நான் வேணும்னா பண்ணுறோம். அந்த பொண்ணுக்கு அடிபட்டுருச்சு, நடக்க முடியாது. அதுக்காக தான் நாங்கள் இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ளீஸ் நாங்களே வந்து உனக்கு மறுபடியும் அந்த டான்ஸுக்கு வந்து நாங்கள் ரெடி பண்ணி விட்டுறோம். முடியாது. நான் நான் எப்படி இருக்கேன் பையன் மாதிரி, எவ்வளோ அழகாக க்யூட்டாக ஹேண்ட்ஸமா, நான் எப்படி பொண்ணாக ரெடி ஆக முடியும்? டே ஃப்ரெண்டுக்காக இது கூடவா பண்ண மாட்டேன்? நோ வே அட் ஆல். நீ சொல்கிறல நீ பொண்ணு விஷயம் போட வேண்டியது தானே, என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்க? டே என் மூஞ்சா பார்த்தா யாரும் பொண்ணு மாதிரி சொல்ல மாட்டாங்கடா. ஓ அப்போ என்ன பார்த்த மாதிரி பொண்ணு மட்டும் சொல்லிடுவாங்களா? டே நீ க்யூட்டாக இருக்குடா, அதுக்கு ப்ளீஸ் டே ப்ளீஸ். இங்கே பாருலி. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டிங்களா? வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? ஏன் இந்த மாதிரி கத்திட்டு இருக்கீங்க? ஐயோ பிரின்சிபல் சார். சார் அது வந்து என்ன பிரச்சனை? சார் ஜெனிக்கு காலில் அடிபட்டுருச்சுல, அவளால் வந்து இப்போது அங்கே வாக் பண்ண முடியாது. வாட்? அடிபட்டுருச்சுன்னு இப்போ வந்து சொல்கிறீங்க? அதுக்கு பதிலாக யாராச்சும் ரெடி பண்ணீங்களா? சார் அதுக்கு தான் டே கிட்ட கேட்டால் டே முடியாதுன்னு சொல்கிறான். டே என்ன பாச்சு, நீ ஒர்க் பண்ணலாமே? சார் எனக்கு அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் இருக்குது சார், நான் அதுக்கு ரெடி ஆகணும் இல்லையா? ஓ அப்படியா, சரிப்பா. சார் ப்ளீஸ் சார், நீங்கள் டேக்கிட்ட எப்படியாச்சும் சொல்லி அவனை மனசை மாற்றி விடுங்க சார். அவன் வாக் பண்ணால் செம்மையாக இருக்கும் சார். நீங்களே பாருங்களேன் அவன் மூஞ்சி எப்படி இருக்குன்னுட்டு. நல்லா அழகாக க்யூட்டாக பொண்ணு மாதிரியே இருப்பான். லேடி வேஷம் போட்டால் பொண்ணு மாதிரி கொஞ்சம் நம்ம மேக்கப் பண்ணால் போதும், விற்க வச்சு செம்மையாக இருப்பான் சார். ப்ளீஸ் சார் எப்படியாச்சு டேக்கிட்ட பேசுங்க சார். சார் ப்ளீஸ் சார் அப்படின்ட்டு அந்த லீ தான் போயிட்டு நம்ம பிரின்சிபல் சாருடைய கையை பிடிச்சிக்கிட்டு காதுகிட்ட போயிட்டு ஹஸ்கியில் கெஞ்சிட்டு இருக்கு. சார் ப்ளீஸ் சார், நல்ல டே ஃபேஸை ஒத்து பாருங்கள், அழகாக க்யூட்டாக எப்படி இருக்கான் பாருங்கள், ஹேண்ட்ஸமாகவும் இருக்கான். அவனுக்கு மட்டும் விக்கு வச்சு கொஞ்சோண்டு மேக்கப் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் நம்பிடுவாங்க பொண்ணு தானிட்டு. ப்ளீஸ் சார் அப்படிங்கிற பாருங்களா, எங்கே பார்க்க நல்லா தான் இருக்கான். பொண்ணு வேஷம் போட்டால் அழகாக பொண்ணு மாதிரி தான் இருப்பான். அவன் தான் ஒத்துக்க மாட்டேன்றானேப்பா, நம்ம என்ன பண்ண முடியும்? சார் நீங்கள் பிரின்சிபல், அந்த பதவியை வச்சு ஏதாச்சும் பண்ணி தொலைங்க. என்னப்பா மரியாதை குறையுது? ஐயோ சார் ப்ளீஸ் சார். இப்போ நான் எங்கே சார் போய் அழகான பொண்ணுக்கு தேடுறது? அந்த ஜெனி எருமை கடை எங்கேயோ பாத்ரூமில் வலிக்கி விழுந்து காலும் உடச்சிக்கணும், நான் என்ன சார் பண்ண முடியும்? சரி பயிரு நான் பேசி பார்க்குறேன். பேசுங்க. டே சார், கோபிச்சுக்கலன்னா நீ இது ஒன்று மட்டும் பண்ணுப்பா, பிரின்சிபல் சார் சொல்கிறான் இல்லையா? சார் பண்ணுப்பா, உன்னால் முடியும். சார் பட் லீ தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான் இல்லையா? கண்டிப்பாக முடியும். யூ கேன் டூ இட், ஓகே? நீ அதில் ஒர்க் பண்ணி, ஓகே? ஆல் தி பெஸ்ட். நான் கிளம்புறேன். சார் சரிப்பா, லீ பார்த்து அட்டைவை பத்திரமா ரெடி பண்ணுங்க. ஓகே சார். ஜாலி லீ. டே ப்ளீஸ் லீ, இது மாதிரி பண்ணிகிட்ருக்க. ப்ளீஸ் டே எனக்கு கோவப்படுத்துரு நீ. சாரி டே ப்ளீஸ். செல்லம் இல்லை அப்படி போடா, சும்மா செல்லம் வெள்ளோன்னுக்கிட்டு. சரிடா, டென்ஷன் ஆகாது. போ. இந்தா என்ன இது? சாரியா? ஃப்ராக் இல்லையா? அந்த ஜனி எருமக்கடை சாரி தான்டா கட்டுற மாதிரி பேசிகிட்டு இருந்தா, அதுக்கு இப்போ நான் சாரி கட்டணுமா? ஐயோ ஆமாண்டா, கொஞ்சம் கட்டிக்கோயேன். லீ, எனக்கு வர கோபத்துக்கு உன்னை அப்படி கொலை பண்ணிடுவேன். ஐயோ சாரிட்டே. என்ன சாரி. இந்த டே ஐயோ கட்டி தொலைகிறேன், ஆனால் எனக்கு கட்ட தெரியாதே. அதுக்கு தான் இந்த எருமக்கடை இருக்குது. ஏன் மினிக்கு வந்து தொலை. வந்துட்டேன். டே இந்த புடி, இதை போடு, கழட்டி சட்டையை. நான் எதுக்கு சட்டையை கழட்டணும்?
எருமை சட்டியை கழட்டாமல் எப்படி ப்ளவுஸை போடுவேன்? ஓ இதை போடணுமா? இரு இரு வெளியே போங்க ரூமை விட்டு. நான் எப்படி சட்டையை கழட்ட முடியும்? ஷோ முடியல. இந்த அப்படி இது இது என்ன ட்ரெஸ்ஸுக்குள்ளே இதை போடுவாங்கட்டே போடு. ஓ ஆனால் இது எப்படி போடுறதுன்னு தெரியாதே. முடியல. எங்கே பார், இது இப்படி இருக்குல்ல, இது ஃப்ரண்ட்டில் போடணும், இது பேக்கில் பின் போடணும். ஓ சரி. இந்த ப்ளவுஸு இதுவும் அதே மாதிரி தான். ஓ ஆனால் எனக்கு பின்னாடி கை எட்டாதே. நான் வந்து போட்டு விடுறேன். ஓகே போடு. சரி நான் போடுறேன், வெளியே போ. சரி போகிறோம். இந்தா இதுவும் போட்டுக்கோ. இது என்ன இன்ஸ்கர்ட், இதை போட்டு இந்த பக்கம் நாட் போட்டு கட்டணும். சரி முடியல. இது இப்படி போட்டு பின்னாடி ஊக்கு போடணுமா? ஐயோ எட்ட மாட்டேங்குதே. என்னடா உனக்கு எத்தனை சோதனை இன்னைக்கு ஒன் டேல. போட்டுருச்சு. ஓகே அடுத்து இந்த ப்ளவுஸு இது அப்படி போட்டு, இது என்ன கயிறு தொங்குது, இதை என்ன பண்ண? ஐயோ தெரியலையே. இதை போட்டுட்டு பின்னாடி இது என்ன போட முடியல. சரி அப்புறம் பார்த்துக்கலாம். இது இன்ஸ்கர்ட்டு. ஆமாம் பேண்ட்டை கழட்டணுமா? பேண்ட்டுக்கு மேலேயே போட்டுக்கணுமா? பேண்ட்டுக்கு மேலேயே போட்டுக்கலாம். அதுக்கு போய் என்ன போட்டாச்சு. இது இந்த பக்கம் ரைட் சைடில் நாட்டு போட்டு கட்டணும். ஓகே கட்டியாச்சு. ஷூலேஸ் கட்டுற மாதிரியோ? போட்டு வைப்போம் 2 முடிச்சு. ஓகே கரெக்டாக ஸ்டிச் பண்ணி நடிச்சு. மினி ஆச்சா ஆச்சு. மேலே எனக்கு ஊக்கு போட முடியலவா? ஏதோ வர அப்படின்ட்டு இப்போது வந்து உள்ள இன்னர் போடணும் இல்லையா, மேலே ப்ரேசர் அது மட்டும் போட்டுட்டாரு. இப்போ ப்ளவுஸுக்கு வந்து அந்த ஊக்கு போட முடியல அவரால், நிறைய இருக்கு இல்லையா, அதனால். நிறையெல்லாம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 4 இருக்கும். ஏன்னா ரொம்ப லோ நெக் தான் பேக் சைடில். பின்னாடி ஊக்ஸ் வந்த மாதிரி ப்ளவுஸு, அதில் நாட்டு கட்டும்ல, அதுதான் செம்மையாக இருக்குது. நல்ல நேவி ப்ளூ கலரு, ரொம்ப டார்க் ப்ளூ. ஹேண்ட் வந்து எப்படி இருக்குன்னா நீ வரையும் அப்படியே நெட்டில் வந்த மாதிரி. அண்ட் இப்போது பேக் சைடு ஃபுல்லாகவே, இப்போ பேக் இருக்கும் இல்லையா, பேக் நெக் ஃபுல்லாகவே நெட்டில் வந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்காரு நம்ம டே. அண்ட் இப்போ மினியா இது உண்மையிலே நீ தானாடா, எவ்வளோ அழகாக இருக்க, எனக்கே உன் மேலே காதல் வந்துடும் போலையே. கருமை பிடிச்சவளே, நான் உனக்கு ஃப்ரெண்டுடி. தெரியுதுடா, ஃப்ரெண்டாக மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, உன்னையே கல்யாணம் பண்ணிப்பேன். பிஞ்சிருக்கும் செருப்பு, மூடிட்டு போடு. அது போடுறேன் அப்படின்ட்டு இப்போது மினி அதை தான் போடுது. கிட்டத்தட்ட ஒரு 4 ஊக்கு தான் இருக்குது. அழகாக அதெல்லாம் போட்டு விட்டுட்டு இப்போ சாரி கட்டலாமா? கட்டி தொலைலாம் அப்படின்ட்டு இப்போது மினி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க. இந்த இடத்துல பின் போடு அப்படின்ட்டு, அப்படியே இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்து இந்த இது உள்ள சொருவு அப்படின்னதும் நம்மட்டே இப்படியா அப்படிதான் இந்த பின்னை போடு. போட்டா குத்தாத உள்ள, அதில் குத்தாது போடு. போட்டேன். அடுத்து இந்த ஃப்ளீட்ஸு இங்கே மேலே பின்னு போடு. வரலடி, இது நான் போடுறேன். போடு மெதுவாக, குத்திட்டு போகிற. அட குத்த மாட்டேன் இருறா. மெதுவாக குத்திட்டு போகிற. அட குத்த மாட்டேன் இருறா. மெதுவாக மினி. ஐயோ நில்லையா, அது கொஞ்சம் நில்லு. ஆச்சா அம்மா, இதை ஏன் ஒன்றா போட்டிருக்க? இதை மடித்து தானே போடுவாங்க. ஐயோ இந்த சாரி அப்படி தான் இது அப்படி தான் போடணும். ஓ அம்மா என்னடி சாரி கருமம் இதுக்கு நான் கட்டாமலே இருந்திருக்கலாமே. இது நெட் சாரிடா, இப்படி தான் இருக்கும். என்ன இலவு சாரியோ கருமம், இதை போடுறதுக்கு நான் போடாமலே இருந்திருக்கேன். அப்படியே தெரியுது பாரு பாடி ஃபுல்லாக. இது இப்படி தான்டா இருக்கும். அடி போடி, என்ன கருமத்துக்கு சேர்ந்த சாரி இது பாரு, எப்படி தெரியுதுன்னுட்டு. அப்படி தான்டா இருக்கும். ஐயோ எனக்கு ஒன்று பார்த்தா ஆசையாக இருக்குடா. சிறுபு பிஞ்சிரும், கரும பிடிச்சவளே. சரி டென்ஷன் ஆகாத. அடுத்து உட்காரு. என்ன இப்போது? அடுத்து மேக்கப் போடணும்ல, போட்டு தொலை ஷனியா. கொஞ்சம் லைட் மேக்கப் போதுன்னு நினைக்கிறேன் உனக்கு. ஏன்னா செம்மையாக இருக்கு நீ பார்க்குறதுக்கு இதுலேயே. அடுத்து மேக்கப் முடிஞ்சது, லிப்ஸ்டிக்கு, லைட் ஷேடு. ஓகே தென் விக்கு. வா செம்மையாக இருக்கடா. எனக்கே ஒன்று பார்த்தா அப்படியே கட்டி பிடிச்சி கருமம் என்ன பேச்சு பேசுகிற? இந்த கருமத்துக்கு தான் நான் இந்த சாரியை கட்ட மாட்டேன்னு சொன்னேன். சரிடா டென்ஷன் ஆகாத, செம்மையாக இருக்கட்டே. ஒரே ஒரு தடவை என்ன இடுப்பு பிடிச்சிக்கலையவா? அடிங்க வர மெண்டல் கிறுக்கி, உன் ஃப்ரெண்டுடி. ஐயோயோ அதனால தான்டா பர்மிஷன் கேட்குறேன். இங்கே பாரு மினி, போட்டுன்னு வை, அவ்வளோதான். சரிடா சரி டென்ஷன் ஆகாத. அடுத்து இந்த பேங்கிள். இது எதுக்கு? என்ன பொண்ணா? நீ பொண்ணு இல்லை தான்டா, பட் பொண்ணு வேஷம் தானே போட்டிருக்க. பிடி பேங்கிள் பிடி.
எதுக்குடி இத்தனை போடுற? என்ன 1 கிலோ வெயிட் இருக்கும் போல? டேய் அப்படி தாண்டா இருக்கும், போடுறா. என்னடி 2 கையில் 2 கிலோ மாட்டி விட்ற? டே போடு. கரும பிடிச்சவனே, முடியட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் எல்லாருக்கும் உங்களுக்கு கச்சேரி. சரி டே, கஷ்டப்படாத, டென்ஷன் ஆகாத. அடுத்து எந்திரிச்சு நில்லு. எதுக்கு? அட நில்றா. எதுக்குடி? ஹிப் செயின். என்ன இளவு இது? ஹிப்பு செயின். அது எதுக்கு எனக்கு? சாரி போட்டிருக்கல்ல, அது எத மாதிரி தான். அது எதுக்கு நீ நான் ஹிப் செயின் வேறு போடணும்? அட மூடிட்டு நில்றா அப்படின்ட்டு நம்ம மினி தேவை நிற்க வச்சுட்டு இப்போ ஹிப் செயின் தான் மாட்டி விடுது. கரெக்டாக அந்த ஹிப்பு செயின் நம்ம டேவுடைய பெல்லி பட்டன் இருக்குல்ல, அங்கே தான் கரெக்டாக மாட்டி விடுது. அதில் அப்படியே அந்த செயினில் ஒரு ஸ்டார், மூன், இந்த மாதிரி சன்னு, இந்த மாதிரி சின்ன சின்னதாக அப்படி அப்படியே தொங்கிட்டு இருக்கு. பார்க்கவே அவ்வளோ அழகாக க்யூட்டாக பொண்ணு மாதிரியே இருக்காரு. இப்போ பாரு கண்ணாடியில். பாருடா. எங்க? மினி, இது நானாடி? வாவ், செம்ம க்யூட்டாக இருக்குல்லண்ணா. ஐயோ அதுலேயே ஹைலைட்டு இந்த ஹிப் செயின் தான். செம்மையாக இருக்கடா நீ. வாவ். எங்க அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறாரு, சாரியை இப்போ நெட் சாரி தான் நம்ம கட்டிகிட்டு இருக்காரு, நேவி ப்ளூ கலரில். இப்போ அந்த சாரியை நம்ம 1 ஃப்ளீட் போடுவோம்ல, அந்த மாதிரி 1 ஃப்ளீட் தான் போட்டிருக்கு. அதை அப்படியே மேலே தூக்கிட்டு நம்ம ரா ஹிப், இப்போ ஓப்பனாக இருக்கும் இல்லையா ஹிப்பெல்லாம், அது பார்க்குறாரு. அவ்வளோ அழகாக இருக்காரு. நம்ம டேவா அவருடைய ஹிப்பெல்லாம் அப்படியே தொட்டு பார்க்குறாரு. வாவ், இந்த ஹிப்புக்கு இந்த செயின் ரொம்ப நல்லா இருக்கு. தினமும் சாரி கட்டும் போலையே நீ. செம்ம க்யூட்டாக இருக்கே. இப்போ செம்ம பொண்ணாக பிறந்திருக்கலாமேடா. ஐயோ, தவறி பையன் பிறந்துட்டியோ? பொண்ணை பிறந்தவன் நல்லா தான் இருக்குது, பட் இந்த விஷயமும் நல்லா தான் இருக்குது. ஆனாலும் நீ பையன். ஓகே அப்படின்ட்டு அப்படியே நம்ம தான் உட்காந்துட்ருக்காரு. டேக்கு இவ்வளோ நேரம் கோவமாக இருந்திருப்பாரு, பட் அவருடைய அப்பியரன்ஸை கண்ணாடியில் பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்கார். அண்ட் இப்போது ஜமன், என்னடா ஆச்சா, அது கிளம்பிட்டேறா அப்படின்ட்டு நல்ல நிம்மதியான தூக்கத்தில் பற்பல கனவு கோட்டைகள். ஆனால் என்ன கனவுன்னு எனக்கு தெரியல. உளறிட்டு கடை. அட போடா, உனக்கு என்ன கனவு வந்தால் தான் தெரியும். கிளம்பிடலாமா? இன்னும் எவ்வளோ நேரம்டா? எனக்கே தெரில. பாஸ், இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடலாம். சரி பாஸ், காலேஜ் வந்துருச்சு. அண்ட் அப்படியே காலேஜுக்கு இப்போ அந்த காலேஜில் பார்த்தா இப்போ நம்ம ஜெக்கேவுடைய கார் தான் உள்ளே என்டர் ஆகுது. ஜெக்கே கார் என்டர் ஆகும்பொழுது என்ட்ரன்ஸ்லேயே பசங்கள்லாம் அப்படியே நம்ம ஜெக்கேவை வரவேற்க, நம்ம ஜெக்கே ஜிம்மினை தான் வரவேற்க எல்லாருமே அங்கே அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அண்ட் இப்போ 2 பேருமே காரை விட்டு கீழே தான் இறங்குறாங்க. கீழே இறங்கினதுமே நம்ம ஜெக்கே மேலேயும் நம்ம ஜிம்மன் மேலேயும் அப்படியே அந்த ஃப்ளவர்ஸ்லாம் தூவி அந்த பன்னீரெல்லாம் தெளித்து அவருக்கு அழகாக இந்த சந்தனமெல்லாம் வச்சு நம்ம ஜெக்கேவையும் நம்ம ஜிம்மனையும் அவங்க வெல்கம் பண்ணுறாங்க. அண்ட் இப்போது அங்கே இருக்கிற பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி, எங்கள் பாரடி ஜெக்கே சரி ஜான் ஜங்குக் பிஸ்னஸ் பண்ணுறாரு இல்லையா? வாவ், செம்ம ஹேண்ட்ஸம், செம்ம ஹாட்டு. வாவ், இந்த மாதிரி ஆளால் கிடச்சது நான் விடவே மாட்டேன் தெரியுமா? அப்படியே அன்றைக்கே கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன இவரை தான் சரியான ரூடா. ஆனால் பக்கத்தில் இருக்கார் பார்த்தியா ஜிம்மன் சார், செம்ம ஹாட்டாக இருக்கார். வாவ், இவங்க பாரு என்ன நம்மளே பார்த்து தான் சிரிக்கிறாரு. பாரு. வாவ், செம்மையாக இருக்காரே. இருக்காரு தான். கொடுத்து வைக்கல, யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ தெரில. ஜமன், என்னடா ஜமன், என்னடா பையா, சும்மா பிள்ளைங்கள பார்க்குறதுக்கு விட்டதில்ல. என்ன பார்த்துட்ருக்க நீ? அட நம்மளுக்கு தான் வைக்கல, ஏன்டா கண்ணிலையாவது பார்த்துக்கிறேன்டா கண்கள்ளோ காட்சிகளை. ஜமன், கெஸ்ட்டாக வந்திருக்கோம், மோனத்தை வாங்காத. ஃப்ளோட்டி புத்தியை கொஞ்சம் உள்ளே வச்சுக்கோ. அட போடா, எப்பா பார்த்தாலும் உள்ளே வச்சுக்கோன்னு என்னைக்கு தான் அதெல்லாம் வெளியே காட்டுறதான். ஜம்மன், வந்து தொலை சனியனே, உன்னை ஃப்ரெண்டாக வச்சுருந்தா சாகிற வரைக்கும் நான் சிங்கிளாக தான் கொண்டு மாட்டேங்குது. ஆளுப்பாரு அவனை பாரு, வந்து தலை. ஜம்மன், பாப்பா ஜிமினு கேனாவா? துறந்த மாட்டான் நீ. சார் இந்த வே சார், இப்படி. ஓகே, உட்காருங்க சார். ப்ளீஸ் டேக் யூர் சீட். தேங்க்யூ.
தேங்க்யூ மிக்க நன்றி. ஓகே சார். சார் டீ காஃபி கூல் ட்ரிங்க்ஸ்? நோ தேங்க்ஸ். ஒரு ஜூஸ் மட்டும் கொஞ்சம் சில்லுன்னு கொண்டு வாங்க. ஜம்மன் மூட்ரா அல்லங்களுக்கு தெரிய நான் பண்ணணும். ஒரே ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் சார். ஓகே சார் வேறு ஏதாச்சும்? நோ தேங்க்ஸ். கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வாங்க ஃபஸ்ட்டு, அப்புறத்துக்கு நான் ஆர்டர் பாரு சொல்கிறேன். ஓகே சார். ஜம்மன் நம்ம இங்கே எங்கே ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் ஆர்டர் சொல்ல. அட மூடினும் ப்ரோக்ராமுக்கு கவனி, மச்சானை கவனிக்காத. நான் என்ன பண்ணுறேன்னு நான் பார்த்துக்கிறேன், நீ மூடி நாங்கள் கவனி. திருந்த மாட்டேனே, வாய்ப்பே இல்லை. இந்த ஜிம்மின் பார்க்கு தான், எல்லாத்துலேயும் ஜிம்மின் பார்க்கு தான் பா. அண்ட் இப்போது ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே மார்னிங் விஷஸ், அவங்களுடைய காலேஜை பற்றின நல்ல விஷயங்கள். அண்ட் அவருடைய பிரின்சிபல் சார் அவங்களுமே ஸ்பீச் கொடுக்குறாங்க, மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஜிமினை தான் கூப்பிட்றாங்க. ஜிமினியுமே போயிட்டு ரொம்பவே நல்லா ஸ்பீச் கொடுக்குறாரு. அண்ட் ஜிமின் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது இந்த பக்கம் பிரின்சிபல் சார் வந்து அப்படியே நம்ம ஜிக்கிட்ட, சார் சொல்லுங்கள் சார், நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா ஜிமன் சாருக்கு அப்புறம் கொஞ்சம் ப்ரோக்ராம் எல்லாம் இருக்குது, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பீச் கொடுக்குறீங்களா? ஓகே, நோ இஷ்யூஸ். தப்பாக எடுத்துக்காதீங்க சார், எங்களுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. பட் பசங்க உங்களுக்காக ரொம்பவே நல்லா நிறைய ப்ரோக்ராம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் நீங்கள் பார்க்கணுன்ட்டு ஆசைப்பட்றாங்க. ஓகே, நோ இஷ்யூஸ். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், நான் பார்க்குறேன். ஓகே சார். ஓகே. இப்போது ஜிமின் ஸ்பீச்சும் முடியுது. ஜிமினுமே ஸ்பீச்சை கொடுத்துட்டு அப்படியே நல்லா நம்ம ஜெகே பக்கத்தில் தான் வந்து உட்காராரு. அண்ட் இப்போ தான் ஒவ்வொரு ப்ரோக்ராமாக ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இப்போ தான் ரேம்ப் வாக் அப்படின்ட்டு ஒரு 3 கேர்ள்ஸை கூப்பிடுறாங்க. அண்ட் இப்போது அங்கே 3 பொண்ணுங்க தான் வந்து நிற்கிது. 3 பேருமே அவ்வளோ மாடர்னாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. லைக் சாரீ தான், 3 பேருமே சாரீ தான் வேர் பண்ணியிருக்காங்க. பட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடலில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் இயர் ஒரு பொண்ணு, செகண்ட் இயர் ஒரு பொண்ணு, சென்டரில் இருக்க பர்சன் மட்டும் தேர்ட் இயர். அண்ட் இப்போது நம்ம ஜேகே அவங்கள பார்த்ததுமே இவ்வளோ நேரம் நம்ம ஜிமின் பக்கம் திரும்பி பேசிகிட்டு இருந்திருப்பாரு. இப்போது அப்படியே ஸ்டேஜ் பக்கம் திரும்பி பார்க்குறாரு. ஸ்டேஜ் பக்கம் பார்த்ததுமே நம்ம ஜேகே ஃப்ரீஸ் ஆகிட்டு அங்கே அப்படியே அந்த சென்டரில் இருக்க பர்சனை தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போது அந்த 3 பேருமே அங்கே அந்த சைடில் இருந்து சென்டரில் ஸ்டேஜ் மாதிரி போட்டிருப்பாங்க அந்த வாக் பண்ணுறதுக்கு. அங்கே ஃபுல்லாக அந்த எண்டு வரையும் வந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் திரும்பி மறுபடியும் அவங்க வந்த இடத்துக்கே போகிறாங்க. அண்ட் இப்போது நம்ம ஜேகே சென்டரில் இருக்க பர்சனை பார்த்துட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு இன்ச் பை இன்ச்சாக அந்த பர்சனை மட்டும் நோட் பண்ணுறாங்க. அங்கே வர்றது நம்ம டே தான். நம்ம டே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கார் அந்த பொண்ணு வேஷத்தில். லாங் ஹேரு, அவருடைய ஹேர் எப்படி இருக்குன்னா ஹிப்பு வரையும் இருக்குது நம்ம டேவுடைய ஹேரு. அண்ட் இப்போது அவர் நேவி ப்ளூ கலர் சாரீ, அவருடைய ஸ்கின் டோனு அது அப்படியே தூக்கி கொடுக்குது. நம்ம டேவுடைய கலரு அந்த சாரீக்கு வெளியே லைக் அந்த டோனிங்காக அப்படியே தெரியுது. ஏன்னா நேவி ப்ளூனா கிட்டத்தட்ட ஒரு பிளாக் மாதிரி தானே தெரியும். நம்ம டேக்கு அந்த கலர் அவ்வளோ எடுத்து கொடுக்குது. அதில் நெட் சாரி வேறையா, நம்ம டேவுடைய ஸ்டொமக்கு, பெல்லி பட்டன், அதுலேயும் முக்கியமாக நம்ம டேவுடைய ஹிப்பில் இருக்க அந்த செயின். நம்ம டேக்கே அந்த ஹிப்பை மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு. நம்ம டே நடந்து வர ஸ்டைலு, அவர் அந்த ரேம்ப் வாக்கில் நடந்து வருவார் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும், த வே அவருடைய ஹேண்டு மூவ் ஆகிறது, அவருடைய ஹேரு ஃப்ளிப் ஆகிறது அப்படின்ட்டு ஈச் அண்ட் எவ்ரி திங். நம்ம டேவுடைய லைட் ஸ்மைல், ரொம்ப நல்லா ஸ்மைல் பண்ணலை, ரொம்ப கம்மியாகவும் ஸ்மைல் பண்ணலை, நார்மலாக ஒரு ஸ்மைல். அண்ட் இப்போது நம்ம ஜெக்கேக்கு முன்னாடி தான் அவங்க வந்து நின்றுட்டு அப்படியே நம்ம ஜெக்கேவை பார்த்துட்டு நம்ம டே திரும்புகிறாரு. அண்ட் திரும்பும் பொழுது நம்ம டே என்ன பண்ணுறாரு, அவருடைய ஹேர் பின்னாடி லாங் ஹேர் இருக்கு இல்லையா, அந்த லாங் ஹேரை இப்போது ஃப்ளிப் பண்ணுற மாதிரி நம்ம ஒன் சைடில் எடுத்து முடிய முன்னாடி போடுவோம்ல, அந்த மாதிரி நம்ம டே அவருடைய மொத்த ஹேரையும் தூக்கி ஃப்ரண்ட் சைடில் விட்டுக்கிட்டு இப்போ வந்திருப்பாங்க இல்லையா ஒரு என்ட்ரன்ஸில் இருந்து, அந்த என்ட்ரன்ஸுக்கு அப்படி நடந்து போகிறாரு. இப்போ நம்ம ஜெக்கிக்கு நம்ம டேவுடைய பேக் போஸ் ஃபுல்லாகவே தெரியுது. நம்ம டே ஆல்ரெடி நெட் ப்ளவுஸ் தானே போட்டிருக்காரு, நெட் சாரி தான் கட்டியிருக்காரு. இப்போ பின்னாடி ஃபுல்லாக ஆல்ரெடி நெட்டு தானே. அண்ட் இப்போது அதில் நாட் கட்டியிருக்கிறது ஒரு ஃப்ளார் ஷேப்பில் ஃப்ளார் வச்ச மாதிரி கட்டியிருக்காங்க. அது எல்லாமே நம்ம டே போட்டிருக்கிறது எல்லாமே நம்ம ஜெக்கிக்கு அவ்வளோ விசிபிளாக அவ்வளோ நல்லாவே தெரியுது. டேவுடைய ஸ்கின் கலரு ப்ளஸ் அதில் அந்த டார்க் ப்ளூ ட்ரெஸ்ஸு, அதோட அந்த ஹிப்பில் இருக்க செயின், அதில் இருக்க அந்த ஸ்டார், மூன், இந்த லைக் இந்த சன்னு, இந்த மாதிரிலாம் சின்ன அதில் தொங்குது இல்லையா அந்த செயினில் சின்னதாக, அது எல்லாமே ஷேக் ஆகிறது.
அண்ட் இப்போது டே அந்த ஹேரை முன்னாடி தூக்கி போட்டிருப்பார் இல்லையா, அதில் அவருடைய ஸ்டைலு, அவர் நடக்கும்பொழுது அவருடைய ஹிப்பு மூமெண்ட்டு அப்படின்ட்டு நம்ம ஜேகே ஈட்ஸ் அண்ட் எவ்ரி திங் நூக் அண்ட் கார்னர் நம்ம டேவை பார்த்து நம்ம ஜேகே அப்படியே ஒரு மாதிரி மிஸ்மரைஸ் ஆகிட்டு அப்படியே நம்ம டேவை தான் நோட் பண்ணிகிட்ருக்காரு. டே மேலே நம்ம ஜேகேக்கு அவ்வளோ ஒரு அட்ராக்ஷன். நம்ம ஜேகேவுடைய தாட்டேனா ஃபர்ஸ்ட் சைட் லுக்லேயே அவருக்கு வந்து லவ் ஃபீல் வரணும் இல்லையா. அண்ட் இப்போது இதுவரையும் இந்த 35 வருஷத்தில் நம்ம ஜேகேக்கு இந்த மாதிரி ஃபீல் வந்திருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டேவை பார்த்ததுமே அந்த மாதிரி ஃபீல் வருது. இந்த பக்கம் நம்ம ஜேகேவா, வா என்ன ஹிப்பு, வா ஹிப்பா அது, அப்படியே அந்த ஹிப்பில் இருக்க அந்த செயின் அங்கே கையை வச்சா எப்படி இருக்கும். ஜேகே கண்ட்ரோல் யோர் செல்ஃப். செம்மையாக இருக்கு இந்த பொண்ணு. பையன் அந்த நல்ல கதிலடா அந்த புள்ள. என்ன நடுவில் ஒன்று வருதே புள்ள போச்சே, அது நல்லா இருக்குது தானே? நல்லா தான் இருக்கு. பேசாமல் கரெக்ட் பண்ணிக்கலாமா? ஜமன் என்னடா அது யாழ்? உனாலா எப்பந்து? இப்போதான். ஓஹோ சரி சரி. அண்ட் இப்போது நம்ம ஜேகேக்கு நம்ம டேவை பார்த்து, டே வந்து ஆக்சுவலி இப்போ சாரி தான் கட்டியிருக்காரு. இப்போ நம்ம ஜேகேவை பொறுத்த வரையும் அது பொண்ணு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே நம்ம ஜேகேக்கு டே மேலே அவ்வளோ அட்ராக்ஷன் வந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நீட்டு நம்ம சுகாவுடைய டான்ஸ் வருது. நம்ம சுகாவா செம்மையாக டான்ஸ் ஆடுறாரு. அண்ட் இப்போது சுகாவை பார்த்ததுமே நம்ம ஜிமினுக்கு அங்கங்கே ஒரே புல்லரிப்பு. வா 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 செம்ம டான்ஸ், வாட் ஏ பர்ஃபெக்ட் டான்ஸ், வாட் ஏ பர்ஃபெக்ட் ஸ்டெப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினிக்கே டான்ஸ் ஆடணும்னு தோணுது. அண்ட் இப்போது நம்ம ஜிமினுக்கு நம்ம சுகாவை பார்த்ததுமே அங்கங்கே பல்பேரியுது. எப்படியாவது கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்ட்டு ஒரே முடிவே எடுத்துட்டாரு நம்ம ஜிமினு. அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம டேவோடைய டான்ஸ் வருது. அதுக்குள்ளே இந்த பக்கம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, சோ கசன்னு இருக்கு, கழட்டு நம்ம டே இந்த பக்கம் இந்த மாதிரி கத்திட்டு இருக்காரு. பா எப்படி தான் இதை போட்டுட்டு இருக்காங்களோ தெரியலை. அங்கே குத்துது மினி, அப்படி தான் இருக்கும் டே, கழட்டு இங்கே பேண்ட்டுங்க. டே பேண்ட்டு போட்டு நறந்த பின்ன பேண்ட்டு கழட்டிட்டு எவண்டி போடுமா பைத்தியம். கரும்பு பிடிச்சவனே பேண்ட்டே போட மாட்டாங்கடா இந்த ஸ்கர்ட்டு போட்டா. நான் போடுவேன். என்னவோ நான் இத்தனை வருஷம் சாரியை கட்டிகிட்டு இருந்த மாதிரி சொல்கிறேன், எனக்கு என்ன தெரியும் பேண்ட்டு போடக்கூடாதுன்னு. வந்துட்டா பெருசாக பேசுகிறதுக்கு. சாரி கட்டினது பெரிய விஷயம் இல்லை, பேண்ட்டு போட்டேன்னா போடாமல் இருக்கிறேன்னா புட்ரி. எனக்கு இது பிடிக்கவே இல்லை. இருடா இரு முன்னெனவோ நல்லா இருக்குன்னு அது அப்போ சொன்னேன். இப்போ பார்த்தா கசன்னு இருக்கு, அங்கங்கே வேத்து ஊற்றுது எனக்கு. சாரி கட்டினா அப்படி தான் இருக்கும்ட்டே. பொடி அப்படின்ட்டு நம்ம டே வந்து அப்படியே கரிச்சு கொட்டிகிட்டு இருக்காரு மினியை. அண்ட் அப்புறம் அந்த விக்கெல்லாம் கழட்டிட்டு இன்னும் கொஞ்சம் அதிலே லைட்டாக டச்சப் மட்டும் பண்ணிக்கிட்டாரு நம்ம டே. விக்கல்லாம் கழட்டிட்டு இன்னும் நல்லா ஹேர் ஸ்டைலாக பண்ணிக்கிட்டு இப்போது அவருடைய டான்ஸுக்கு ரெடி ஆகிட்டார். இப்போது சுகர் டான்ஸ் முடிஞ்சதுமே நம்ம டேவோடைய டான்ஸ் தான். இப்போது பொண்ணாக இருந்தட்டே இப்போ பையனாக வந்து அங்கே ஸ்டேஜில் நிற்க நம்ம ஜேகே ஃபர்ஸ்ட் கவனிக்கல. அண்ட் இப்போது டே பையா என்ன ஜமன் அங்கே பாரு. என்னது ஸ்டேஜில் பாடுறா? என்ன எங்கே பார்த்த மாதிரியல்ல? பார்த்த மாதிரியே தான் இருக்குது. முன்ன ஒரு புள்ள சாரி கட்டினு வந்துச்சு அதே மாதிரி இல்லை அந்த மூஞ்சி. ஆமாம் ஒரு வேலை ட்வின்ஸாக இருக்குமோ தெரியலையே அப்படின்ட்டு நம்ம ஜேகே அப்படியே நம்ம டேப் ஃபேஸை தான் பார்க்குறாரு. ஏன்னா ஃபேஸ் எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது. அப்படியே பார்த்துட்டு இருந்த ஒரு ஃபேஸை அப்படியே கீழே நோட் பண்ணுறாரு. இப்போது நம்ம டேவுடைய ஹிப்பில் அந்த செயின் இருக்குது. அண்ட் அப்படியே கையை பார்க்குறாரு. கையில் நம்ம டே பிளாக் கலரில் ஒரு ரிங் ஒன்று போட்டிருப்பாரு, பெருசாக ஃப்ளவர் வந்த மாதிரி. இப்போது அந்த ரிங்குமே இருக்குது. பார்த்ததுமே அவருக்கு தோணுது ஒரு வேலை ஒரே பர்சனாக இருக்குமோ தெரியலையே. சார் சொல்லுங்கள் சார். இந்த பர்சன் இப்போ டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்களே, ஓ அந்த பையனா? கிம் தயாங் சார். முன்ன ஃபேன்சி ட்ரெஸ் அந்த ரேம்ப் வாக்கில். ஓ அதுவும் இதே பையன்தான் சார். என்ன பையனா? பொண்ணு இல்லையா? இல்லை சார், அதுக்கு வேறு பொண்ணு தான் வர மாதிரி இருந்தது. அந்த பொண்ணுக்கு காலில் அடிபட்டு கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அதனால் அந்த பொண்ணால் நடக்க முடியாதுன்னுட்டு நாங்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பையனும் ஒத்துக்க வச்சோம். அந்த பையனும் முடியாதுன்னு தான் சொன்னால் நாங்கள் தான் கொஞ்சம் கம்பல் பண்ணி அந்த மாதிரி ரெடி பண்ணி நடக்க வச்சோம் சார். ஓ அப்போ இந்த பையனா பொண்ணு கிடையாதா? இல்லை சார், இது பையன் தான், பொண்ணு கிடையாது. பொண்ணு விஷயம் மாதிரி நாங்கள் போட்டோம். ஓ கன்ஃபார்ம் பையன் தானே? கன்ஃபார்ம் பையன்தான் சார். ஓ தேங்க்யூ. இட்ஸ் ஓகே சார். மச்சான் என்னடா அது பையன் தானா? பொண்ணு வேஷத்தில் நல்ல பொண்ணாட்டுமே தானே மேடா பையா.
இதை கேட்டேன். ஏதோ பொண்ணுக்கு அடிபட்டுருச்சான், அதனால் அந்த பொண்ணுக்கு பதிலாக நடக்க வச்சுருக்காங்க விஷம் போட்டு. அந்த பொண்ணுக்கு பதிலாக இந்த மாதிரி சாரி போட்டு நடக்க வச்சுருக்காங்க. ஓஹோ, ஆனாலும் நல்லா தான் அந்த பொண்ணு வயசுல. இப்போ என்ன முடிவு பண்ணிக்கிற? நான் முடிவு பண்ணது தான் கரெக்ட் பண்ணலாமாண்ணா? என்னமோ பண்ணிக்கப்போ. நான் என் பட்டு எப்படி கரெக்ட் பண்ணலான்னு இப்போ இந்த பிளான் போடுறேன். என்ன அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது படா. என்னவோ பண்ணுப்போ அப்படின்ட்டு நம்ம செக்கே இப்போ பக்கத்தில் திரும்புகிறாரு. அவ்வளோ நல்லா டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. கூட டேக்கு ஒரு பேர் பொண்ணு வேறு இருக்கு இல்லையா, அந்த பொண்ணுடைய கையை பிடிச்சி ரொட்டேட் பண்ணி நம்ம அந்த பொண்ணுடைய ஹிப்பில் தான் கையை வச்ச மாதிரி 2 பேரும் டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜேகேக்கு அதை பார்த்ததுமே அவ்வளோ கோபம் வருது. What the fuck is this? எவ்வளோ திமிரு இருந்தால் அந்த பொண்ணு ஹிப்பில் கையை வைப்ப நீ? பார்த்துக்கிறமா, உனக்கு பனிஷ்மெண்ட் சிவியராக இருக்கு. உனக்கு பனிஷ்மெண்ட் உனக்கு சிவியராக கொடுத்தா தான் இன்னொரு தடவை இந்த மாதிரி பொண்ணுங்களை தொட மாட்டேன். What the hell is this? அப்படின்ட்டு அப்படியே நம்ம அப்படின்ட்டு நம்ம ஜெக்கே பார்க்குறாரு. பார்த்தா இப்போது அந்த பொண்ணு டேக்கு பின்னாடி போயிட்டு நம்ம டேவுடைய ஹிப்பில் சேர்த்து பிடிச்ச மாதிரி ஹக் பண்ணுது, டான்ஸ் பண்ணிக்கிட்டே. இப்போ அவருடைய 2 ஹேண்டும் மேலே தூக்குன மாதிரி தான் ஸ்டெப் போட்டுட்டு இருக்காரு. அண்ட் இப்போது டேவுடைய ஹிப்பில் இருக்க அந்த செயின், டேவுடைய ஹிப்பு, ஸ்டொமக்கு அப்படின்ட்டு எல்லாமே ரிவீல் ஆகுது. அந்த பொண்ணு டேவுடைய ஸ்டொமக்கில் தான் ஒரு மாதிரி கையை வச்ச மாதிரி ரப் பண்ணிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இதை பார்த்ததுமே நம்ம ஜெக்குக்கு ஆட்டோமேட்டிக்காக கோவம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. What the hell is this? Fucking dance this. ஹாரிபிள். எங்கெங்க கையை வைக்கிறா? என்ன மயிறு ஸ்டெப்பு போட்டு நிற்கிறாங்க. டென்ஷன் ஆகுது. ஜெக்கே, கூல் டவுன், ஜஸ்ட் காம் ஆயிரு. மாப்பிள்ள என்னடா உன் ஆளு தொட்டு தொட்டு பேசும் சொல்லிட்டானோ அப்படின்னு தொட்டு ஆயிடுங்கிறோம்ல. ஜின்னன் ஆத்தி ஆபாச வார்த்தையெல்லாம் வருது. புள்ள கடுப்பாயிடுச்சு. மாப்பிள்ள அங்கே பாரு, ஸ்டெப்பு பாரு, சூப்பராகுது. ஆமாம் மயிராட்டங்குது. ஆமாம் புள்ள கண்டிப்பாக காண்டிக்ட் அட்டுக்குது. சரி எப்படியோ ஒன்று, சரி டைவர்ட் பண்ணுவோம். அடுத்து என்ன ப்ரோக்ராம்ட்டா பையா? அந்த சொட்டம் போர்டு கெழுப்போம், அந்த மவனை கெழுப்போம். ஓஹோ, நோ டென்ஷன்ரா. இப்போ கேட்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ பிரின்சிபல் சார். சொல்லுங்கள் ஜிமின் சார், அடுத்து என்ன ப்ரோக்ராம்? இன்னும் 2 டான்ஸு சார், அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம ஜியான் சார் ஸ்பீச்சு தான். ஓஹோ அப்படியா, சரி. ஒத்தா எப்போ இந்த டான்ஸ் முடியும்? அங்கங்கே தாட விட்டு வெறும் கோபத்துக்கு அப்படி கையை உடச்சிருவான். அப்போ கையை யார் மேலே யார் கையை வைக்கிறது, யார் மேலே யார் தடவிட்டு இருக்கிறது. ஃபக்கிங் டான்ஸ். ஒரு வழியாக அந்த டான்ஸுமே முடியுது. நம்ம ஜெக்குக்கு காண்டி எங்கேயோ ஏறி போச்சு. அண்ட் அதே மாதிரி இன்னும் 2 டான்ஸ் இருந்திருக்கும், அதுவுமே அப்படியே கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் இப்போது ஜெக்கியோடைய ஸ்பீச் தான். ஜெக்கே போயிட்டு ஸ்டேஜில் தான் ஸ்பீச் கொடுத்துட்ருக்காரு. அந்த டைமில் இந்த பக்கம் பார்த்தா டான்ஸ் முடிச்சுட்டு நம்ம போயிருப்பார் இல்லையா, போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு மறுபடியும் பழையபடி ட்ரெஸ்ஸு பார்த்தா பிளாக் கலரில் ஒரு பேண்ட் போட்டிருக்காரு. இந்த சில்கி கிளாத்லலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ கூட நம்ம ஒரு கால் செட்டை போட்டிருந்துருப்பாரு, பிளாக் கலர் பேண்ட்டு, அதுக்கேற்ற மாதிரி பிளாக் கலர் டேங்க் டாப்பு, ஹிப்பெல்லாம் ரிவீல் பண்ணுற மாதிரி போட்டிருந்தார்ல, அந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸு. நம்ம அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த பக்கம் தான் வந்து ஸ்டேஜ் பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. அப்படியே கூட லீ, சுகா அண்ட் ஆல்சோ மினி, இவங்க 4 பேருமே தான் அங்கே நின்றுட்டுருக்காங்க. அங்கே நின்றுக்கிட்டு எல்லாருமே நம்ம ஜேகே ஸ்பீச் கொடுக்க போகிறாரு இல்லையா, அதை தான் பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜேகே நம்ம டான்ஸ் ஆடிட்டு போனது அப்படியே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அண்ட் எங்கே டே அப்படின்ட்டு நம்ம ஜேகேவுடைய கண்கள் அங்கே தான் தேடிட்டு இருந்திருக்கும். அண்ட் ஃபைனலாக நம்ம ஜேகே ஸ்டேஜ் கிட்டே ஏறும்பொழுது தான் நம்ம வந்து அங்கே நின்றுட்டு இருந்திருப்பாரு. அண்ட் டேவை பார்த்ததுமே ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல். ஒன்று தான் தேடிட்டு இருந்தேன், வந்துட்டியா? ரொம்ப அழகாக இருக்கு. டேவை பார்த்துட்டு சின்னதாக ஒரு ஸ்மைல். அப்படியே கீழே அவருடைய கண் ஆட்டோமேட்டிக்காக நம்ம டேவுடைய ஹிப்பு கிட்ட தான் போகுது. இப்போ பார்த்தா இப்போவும் டேங்க் டாப் தானே போட்டிருக்காரு. அவ்வளோதான். What the fucking dress is this? என்ன எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி இடுப்பை காட்டிட்டு திரும்ப வேணும். ஒத்தா என்ன ட்ரெஸ்ஸு, மயிறு ட்ரெஸ்ஸு போட்டிருக்க நீ. உனக்கு இப்படியெல்லாம் புரியாது போல. வர்றேன், கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, நான் வர்றேன். கடுப்பாகுது இந்த மயிறு வேறு, ஸ்பீச்சு கூட மயிறு கூட டென்ஷன் ஆகுது. ஜெக்கே, கூல் டவுன், டேக் a deep breathe.
Okay. Hello everyone. This is John Jungkook, founder of JK Groups. அப்படின்ட்டு நம்ம ஜேகே அவருடைய ஸ்பீச்சை வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸ்பீச் ரொம்பவே நல்லா போகுது. ஜேகே எப்படி அவருடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணார், எப்படி அவர் வந்து அவருக்கு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது மாதிரி இந்த மாதிரி அவருக்கு தாட் வந்தது, அவருக்கு அவரே எவ்வளோ மோட்டிவேட் பண்ணிக்கினார், எவ்வளோ ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணார் அப்படின்ட்டு நம்ம ஜேகே ஒவ்வொன்றுமே சொல்கிறாரு. அது அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அவ்வளோ மோட்டிவேட்டாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்பீச்சை நம்ம டேவுமே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டோடு பார்த்துட்ருக்காரு, கண்ணு சிமிட்டாமல். அண்ட் நம்ம ஜேகேவுடைய கண்கள் அடிக்கடி நம்ம டே சைடில் தான் திரும்பி பார்க்குது. அண்ட் இப்போது ஸ்பீச் போயிட்டே இருக்கும் பொழுதே இந்த பக்கம் லீ பார்த்தா நம்ம டேவுடைய ஷோல்டரில் தான் கையை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி டேவுடைய இயர்ஸ் கிட்ட தான் போயிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலி லீ பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம சுகாவுடைய கை கோர்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. அண்ட் இந்த பக்கம் லீ ஷோல்டரில் கையை போட்டிருக்காரு, நம்ம டேவுடைய ஷோல்டரில். இந்த பக்கம் நம்ம டே வந்து சுகாவுடைய கையை பிடிச்சிட்ருக்காரு. அண்ட் இதை பார்த்ததுமே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்கோம் நம்ம ஜேகேக்கு அவ்வளோ கோபம் வருது. இன்னும் மைத்துக்கும் அவன் அங்கிட்ட பேசிகிட்டு இருப்பான், அதுவும் அவன் ஷோல்டரில் கையை போட்டுட்ருக்கான், இவன் பல்ல காட்டி பேசிகிட்டு இருக்கான். பக்கத்தில் இருக்கிறவன் கையை அவன் எதுக்கு பிடிக்கணும்? அண்ட் இதே மாதிரி ஸ்பீச் முடிகிற டைமும் வருது. இந்த டைமில் லீ என்னட்டே ரெஸ்ட் ரூம் போகணும், கையை எடுறா. போய்க்கலாம் இரு, ஸ்பீச் முடிட்டோம். அதெல்லாம் முடியாது, கையை விடு நீ ஃபஸ்ட்டு, நான் அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்ட்டு நம்ம டே என்ன பண்ணுறாரு, சுகா நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். சரி போயிட்டு வாட்டே. அப்படின்ட்டு நம்ம டே ரெஸ்ட் ரூம் போக இந்த பக்கம் டே வந்து அங்கேருந்து கிளம்புறதை பார்த்ததுமே நம்ம ஜேகே தட்ஸ் இட், தேங்க்யூ எவ்ரிவன் அப்படின்ட்டு ஸ்பீச்சை முடிச்சுட்டு அப்படின்ட்டு அவரே அங்கே ஸ்டேஜ்லேருந்து இறங்கி ஜஸ்ட் அ மினிட் நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நம்ம ஜேகே டே எந்த பக்கம் போயிருப்பாரோ அந்த பக்கம் தான் வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம டே அவருக்கு பழக்கப்பட்ட காலேஜ் தானே, அவர் அங்கே தானே படிச்சுட்ருக்காரு. அவர் நார்மலாக ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறாரு. அண்ட் இப்போது டே ரெஸ்ட் ரூம்குள்ளே என்டர் ஆகிறத பார்த்ததுமே ஓ நீயும் இங்கே தான் இருக்கியோ, ஓ ரெஸ்ட் ரூமுக்கு தான் நீயும் வந்திருக்கியா, சரி அப்படின்ட்டு நம்ம ஜேகே உள்ளே போகிறாரு. நம்ம டே போயிட்டு ரெஸ்ட் ரூமில் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம ஜேகேவுமே வாஷ்ரூம் யூஸ் பண்ணிவிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம டே. அண்ட் இப்போது டே ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது டேவை பேக் ஹக் பண்ண மாதிரி நம்ம ஜேகே வந்து டேவுடைய ஹேண்டோடு சேர்த்து அவருடைய ஹேண்டுமே அப்படியே வாஷ் பண்ணுறாரு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு நம்ம ஜேகேவை நம்ம டே தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி நிற்கிறாரு. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அதான் தெரில, ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே அவ்வளோ டேப் இருக்குது, அந்த பக்கம் போய்ட்டு வாஷ் பண்ண வேண்டியது தானே, என்ன இங்கே? ஸோ வாட், எனக்கு இங்கே தான் பிடிச்சிருக்கு. என்ன ஓவரா சவுண்ட் விட்ற? என்ன நீங்கள் அந்த சீஃப் கெஸ்ட்டு ஜான் ஜங்குக் சார் தானே? ஆமாம் நான் தான். ஸோ வாட், இப்போ எதுக்கு பக்கத்தில் வரீங்க? அங்கே தள்ளி நின்று பேசுங்க. ஏன் பக்கத்தில் வந்தால் என்ன பண்ணுதான்? ஹலோ என்ன ஹலோ, இப்போ எதுக்கு கிட்ட வரீங்க? தோ எப்படி பிடிக்கத்தான். ஏய் எங்கே கையை வைக்கிறீங்க? இடுப்பில் தான். என்ன ஹிப்பு? சாரி கட்டினாலும் அழகாக இருக்க, தோ இந்த பேண்ட் ஷர்ட் போட்டாலும் அழகாக இருக்க, ஆனால் இந்த ஹிப்பை கட்டுறதை மட்டும் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன நான் ஏன் இந்த ஹிப்பை காட்டாமல் இருக்க முடியாதோ? பரவாயில்ல, இந்த ஹிப்பை காட்டியே மயக்கிட்ட போல. என்ன ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? என்ன பேசிகிட்டு இருக்கேன்னா என்னென்னமோ பேசணும்னு தோணுது, அதான் பேசிகிட்டு இருக்கேன். ஹலோ சார் இல்லை ஜேகே. வாட்? கால் மீ ஜேகே. நான் எதுக்கு உங்களை அப்படி கூப்பிடணும்? பின்னா ஹஸ்பண்டை ஜேகேன்னு கூப்பிடாம ஹஸ்பண்டை வேறு எப்படி கூப்பிடலான்ட்டு நினப்பு. ஹஸ்பண்டா? யாருக்கு ஹஸ்பண்டு? நான் உனக்கு, நீ எனக்கு ஒய்ஃப். எக்ஸ்கியூஸ் மீ, வாட் பேபி? பேபியா? பேபி தான், டாடி தான். என்ன டாடியா? நான் உனக்கு டாடி. ச்சீ கருமோ, தள்ளி போங்க.
நான் தள்ளிப்போட்டு ஒத்தா என்ன நான் ஹிப்பு இது அப்படியே உன் ஹிப்பை பார்த்து தடவிட்டு இருக்கணுமா எல்லாம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, மைண்ட் யூர் வேர்ட்ஸ். நான் மைண்ட் யூர் வேர்ட்ஸ் ஒத்தா. என்னடா சட்டை இது? என்ன எப்படி பேசுகிறீங்க? என்ன மயிறு? என்ன சட்டை இது? ஹலோ, இது ஏன் ஷர்ட்டு. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எப்படி வேணாலும் போடுவேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனை தான். என்ன ஷர்ட் இது? என்ன ஷர்ட் இது? கையை தூக்குனா இந்த பக்கம் இடுப்பு தெரியுது, இந்த பக்கம் கை தூக்குனா இங்கே இடுப்பு தெரியுது, முன்னாடி இந்த பெல்லி பட்டன், ஸ்டொமக்கு எல்லாம் அப்படியே தெரியுது. ஏன் ஒழுங்கு சட்டை போட முடியாதா? ஹலோ, இது ஏன் ஷர்ட்டு. நான் எப்படி வேணாலும் போடுவேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை தான். எனக்கு பிரச்சனை தான். என் பொண்டாட்டி என் முன்னாடி மட்டுமே இப்படி இருக்கணும். கொண்டவனும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, புரிஞ்சுதா? ஹலோ நான் அப்படின்னு நம்ம ஜெக்கி என்ன பண்ணுறாரு, நம்ம டேவை அந்த சிங்க்கு அந்த வாஷ் பேஷன் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது பக்கத்தில் கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் இருக்குது. அது மேலே நம்ம டேவுடைய ஹிப்பை பிடிச்சி அப்படியே தூக்கி உட்கார வச்சுட்டு நம்ம டேவுடைய ஹிப்பில் தான் அப்படியே ரப் பண்ணிவிட்டு அவருடைய ஹேண்டு அந்த ஷர்ட்டுக்குள்ளே கொண்டு போகிறாரு. பார்த்தா செயின் போட்டிருக்கே. என்ன பண்ணுறீங்க? ஏய் கை எடுங்க. நான் கையெடுன்ட்டு. ஹலோ, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? கூல் டவுன் பேபி, ஒன்றும் பண்ண மாட்டேன். கை வலிக்குது. வலிக்க தான் செய்யும். 2 கையும் அப்படி பின் பண்ணால் வலிக்க தான் செய்யும். ஓய மூடிக்கிட்டு இரு. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? எக்ஸ்கியூஸ் மீங்க, கை வைக்காதீங்க. ஏன் புருஷன் வைக்கக்கூடாதா? ஹலோ ஹலோ செயின் போட்டிருக்கேன். என்ன செயின்? ஹிப் செயின். அதை போட்டு தானே நான் மயக்குனேன். போட்டிருக்கேன் என்ன? நம்ம ஜெயிக்கவா அவருடைய 2 ஃபிங்கர் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம டேவுடைய ஸ்டொமக்கில் தான் அப்படியே ரப் பண்ணிவிட்டு மேலே அவர் செயின் போட்டிருக்காரா இல்லையா அப்படின்ட்டு ரப் பண்ணிகிட்டே போயிட்டு பார்த்தா செயின் போட்டிருக்காரு நம்ம டே இன்னமும். போட்டிருக்கியா? சூப்பர், ரொம்ப நல்லாயிருக்கு. கை எடுங்க ப்ளீஸ். வலிக்குது. வலிக்க தான் செய்யும். பொறுத்துக்கோ. நான் வலிக்குது ப்ளீஸ் அப்படின்ட்டு நம்ம ஜெக்கி என்ன பண்ணுறாரு, அந்த ஹிப்பு செயினுக்குள்ளே ஒரு ஃபிங்கர் விட்டு நம்ம பேண்டு போடுவோம்ல, ஹேர் பேண்டு, அதில் ரொட்டேட் பண்ணி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி அந்த செயினை பிடிச்சி இழுக்கிறாரு. நம்ம டேக்கு செம்மையாக வலிக்குது. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஷர்ட் போட்டுன்னு வை, பனிஷ்மெண்ட் இதை விட சிவியராக இருக்கும். ஓகே? நான் எப்படி ட்ரெஸ் பண்ண உங்களுக்கு என்ன? உங்கள் ஒர்க் என்னவோ அதை மட்டும் பாருங்கள். பேபி, இங்கே தான் நீ ரொம்ப தப்பு பண்ணுற. ரொம்ப தப்பு. ஹஸ்பண்ட்கிட்ட அந்த மாதிரி பேசுகிறது. இன்னொரு தடவை இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு பாரு, பனிஷ்மெண்ட் எப்படி இருக்குன்னுட்டு அப்போ தெரியும் உனக்கு. வலிக்குது, விடுங்க ப்ளீஸ். வலிக்க தான் செய்யும், பொறுத்துக்கோ. ப்ளீஸ், நோ சான்ஸ் அப்படின்னு நம்ம ஜெய்க்கு என்ன பண்ணுறாரு, நம்ம டேவை பிடிச்சி ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ண நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணவும் முடியல, அதை விட்டு விலகவும் முடியல. அப்படியே ஸ்டாச்சு மாதிரி அங்கேயே உட்காந்துட்ருக்காரு. நம்ம ஜேகே ஆல்ரெடி நம்ம டேவுடைய 2 ஹேண்டுமே மேலே வாழை தூக்கி பின் பண்ணியிருந்திருப்பாரு. நம்ம டேவால் அதை பேக் ஃபைட் பண்ண முடியல. ஏன்னா நம்ம டேவுடைய 2 லெக்குக்கும் நடுவில் தான் நம்ம ஜேகே நின்றுட்டுருக்காரு. நம்ம டேக்கு பேலன்ஸ் பண்ணவும் முடியல, அவரை பிடிச்சி புஷ் பண்ணவும் முடியல. அப்படியே இருக்காரு நம்ம ஜேகேவா. அவருடைய ஹேண்டு நம்ம டேவுடைய அந்த செயினில், அவருடைய ஹிப்பில் அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி ரப் பண்ணிவிட்டு அந்த செயினை பிடிச்சி இழுத்துட்ருக்காரு நம்ம ஜெக்கே. ஒரு 2 மினிட்ஸுக்கு அப்புறம் நம்ம டேவால் ப்ரீத் பண்ண முடியல, ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ண. ஓகே 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 நல்லா டீப் ப்ரீத் எடுத்து விடு. யூ இடியட். ஹஸ்பண்ட் இந்த மாதிரி திட்டலாமா சொல்லு? சரி பரவாயில்ல, என்ன இருந்தாலும் ஒய்ஃப் தானே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி திட்டணுமோ திட்டியோ. பை பேபி. அண்ட் என் நம்பர் உன் மொபைலில் நான் ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டேன். ஏன் உங்கள் நம்பர் இதுக்கு எனக்கு? பட் ஹஸ்பண்டுடைய நம்பர் ஒய்ஃப் கூட இருக்க தானே செய்யணும். உன் நம்பர் நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். ஸோ நான் கால் பண்ணும்போதெல்லாம் நீ அட்டன் பண்ணலன்னு வை.
அப்போ தெரியும் இந்த ஜேகே யாருன்ட்டு. ஆ பாய் பேபி அப்படின்ட்டு நம்ம ஜேகே நம்ம டேவோடைய லிப்பில் ஒரு பிக் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறாரு. அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைலு நம்ம ஜேகேக்கு. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜேகே இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது. அண்ட் தேவா அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டு அங்கேயே தான் உட்காந்துட்ருக்காரு. ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறம் தான் என்ன நடந்தது இங்கே, அந்த சீஃப் கெஸ்ட்டு ஜியோன்னு பொறுக்கி ராஸ்கல் மட்டும் கையில் கிடச்சான், செத்தான். என் ஃபஸ்ட்டு கிஸ்ஸு போச்சு, பொறுக்கி பயலே. இதை நான் யார்கிட்ட சொன்ன நம்புவாங்களா? இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக தானே வந்திருக்காரு, அவ்வளோதான். சீஃப் கெஸ்ட்டு எனக்கு ஒரு நாள் வந்தார், அவ்வளோதான் கிளம்பிட்டார். இனிமேல் வழியில் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் மொபைல் நம்பர் ஐயோ பரவாயில்ல, பிளாக் பண்ணி விட்டுடலாம். ஆனால் என் ஃபஸ்ட்டு கிஸ்ஸு போச்சு, பொறுக்கி பயலே. இருக்குடா உனக்கு இருக்கு கச்சேரி. ஐயோ என் கிஸ்ஸு போச்சு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜேகே ஸ்மிர்க்கு பண்ணிவிட்டு நம்ம ஜிமன் பக்கத்தில் வர்றாரு. டே பையா எங்கடா போயிருந்தா? வாஷ்ரூமு பாத்ரூமுக்கு போனேன். சரி என்னத்துக்கு பல்ல காட்டின்னு வர்ற? ஒன்றும் இல்லை, சும்மா நடவடிக்கை சரியில்லை, ஏதோ பெருசாக வேலை பார்த்துட்டு வந்துனுக்கிறியோ? ஒன்றும் இல்லை ஜிமன், அவ்வளோதான், கிளம்பலாமா? போகலாம். உன் மொழி எல்லாம் ஒன்றும் சரியில்லை, கண்டுபிடிக்கிறேன். போகலாம் ஜிமன், நத்திங். நீ நத்திங்க்குன்னு சொல்லும்போது தான் சம்திங் ஏதோ பிஸியாக இருக்குது எனக்கு. இருக்கும் போகலாம் வா அப்படின்ட்டு நம்ம ஜெயிக்கட்டே 2 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம டேக்கா அன்றைக்கு ஃபுல்லே ஒரு மாதிரி மூட் அப்செட்லேயே இருக்க புள்ள. ஏன்னா ஃபஸ்ட்டு கிஸ்ஸு போச்சுன்னுட்டு கால் பண்ணால் அது அப்புறம் பிளாக் பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம டேக் ஒரு நினப்பு. ஏன்னா ஜெயிக்கே அவர் யாருன்னே நம்ம டேக்கு தெரியாது. லைக் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு தெரியும், மற்றபடி அவருடைய டீட்டெயில்ஸ் அப்படி இப்படின்ட்டு நம்ம டேக் அவ்வளோவா எதுவும் தெரியாது. இந்த பக்கம் நம்ம டேவை பற்றி நம்ம ஜெய்க்கேக்கும் தெரியாது. அண்ட் ஜோ கிட்ட ஜோ சார், அந்த கிம் தயங்க இருக்காங்களே, யார் சார்? கிம் தயாங், அவனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். ஓகே சார், ஈவினிங்குள்ளே. ஓகே சார், நான் கலெக்ட் பண்ணிடுறேன். குட். இப்போது நம்ம ஜிகே வீட்டில் தான் இருக்கார், ஆஃபீஸ் போகலை. ஏதாச்சும் ஃபைல் இருந்தால் எனக்கு மெயில் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜேகே வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகுறாரு. ஃப்ரெஷ் ஆகும்பொழுது லைக் அந்த சிங்கை பார்க்கும்பொழுதெல்லாம் அவருக்கு நம்ம டேவோடைய நினப்பு தான். அவரை தூக்கி அப்படியே உட்கார வச்சுட்டு அந்த ஹிப்லாம் ஹேண்ட் பிளேயாக இருக்கும் இல்லையா, அதை அப்படியே நினச்சி பார்த்துக்கிட்டு கண்ணை மூடி ஷவர் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம ஜெக்கியோடைய ஐஸ் முன்னாடி நம்ம டே அந்த ரேம்ப் வாக் நடந்து வந்திருப்பார்ல சாரி கட்டிட்டு. அண்ட் ஆல்சோ அப்படியே அந்த டான்ஸில் அந்த ஹிப்பெல்லாம் ரிவீல் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டெப்பெல்லாம் போட்டிருப்பார்ல, அதுதான் ஞாபகம் வருது. நம்ம ஜெய்கேக்கு அவர் அறியாமலேயே அவ்வளோ ஸ்மைல் வருது. ஜஸ்ட் அ செகண்ட், ஜஸ்ட் ஒன் லுக்கில் எப்படி என்ன பைத்தியமாக்கிட்டல நீ. தட்ஸ் குட். இதுக்கு தான் நான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் போல். ஜஸ்ட் ஃபார் யூ, உனக்காக தான் இத்தனை வருஷம் நான் லவ் பண்ணாமல் இருந்தேன் போல். I think I'm obsessed with your hip. அதுவும் உன்னுடைய ஹிப் செயின். மை காட், என்ன ஹிப்பு பா, பொண்ணுங்களே தோற்றுருவாங்க போல் உங்கள் ஹிப்பில். டே நான் நினைக்க எனக்கு கண்ட்ரோல் நானே லூஸ் பண்ணுறேன். ஐ ஷுட் நாட் லூஸ் மை செல்ஃப். நீ தான் என்னோடய கண்ட்ரோல் எல்லாத்தையும், நீ தான் என்னை மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்க. ஜெக்கே பி ஸ்ட்ராங். பட் டே உன்னுடைய ஹிப்பில் தான் நான் இன்னும் உன் மேலே ஃபால் ஆகிறேன். ஐ லவ் யுவர் ஹிப், ஐ ஃபக்கிங் லவ் யுவர் ஹிப். ஐயா உண்டா இவன் இந்த நேரத்தில் கால் பண்ணிக்கிட்டு. ஹலோ சார். சொல்லு ஜோ. சார் நீங்கள் இன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தீங்களே கிம் தயாங், அது கலெக்ட் பண்ணியாச்சு. உங்களுடைய மொபைலுக்கு நான் மெயில் சென்ட் பண்ணியிருக்கேன் சார், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓ சென்ட் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். ஓகே, நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. அண்ட் இப்போது நம்ம ஜேகே கடகடன்னு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து, இப்போது ஜேகேவோ ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து வேகமாக டவல் மட்டும்தான் கட்டியிருக்காரு, ட்ரெஸ் எல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணலை. உடனே வந்து அவர் மெயிலில் தான் செக் பண்ணிகிட்ருக்காரு. பார்த்தா கிம் தயாங்
ஏஜ் 21, ஜோசப் காலேஜில் ஃபைனல் இயர். ஓகே. பேரண்ட்டு அப்பா ஒரு சின்னதாக பிஸ்னஸ் நடத்திட்டுருக்காரு. அம்மா ஹோம் மேக்கர், வீட்டுக்கு ஒரே பையன். ஃபியான்சி, லவ், நத்திங். தட்ஸ் குட் பிகாஸ் யுவர் மைண்ட் பேபி. தென் ஃப்ரெண்டு லீ, சுகா அண்ட் மினி. ஓ, அப்போ அந்த பையன் லீ உன்னோட ஃப்ரெண்டு. லீக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. தட்ஸ் குட். தட்ஸ் குட். தட்ஸ் fucking good. தென் தட்ஸ் இட். இது போதுமே. என் பேபிக்கு இதுவரை லவ்வே கிடையாதா? தட்ஸ் வெரி குட். அப்படின்னு நம்ம ஜெக்கே தான் அப்படியே நம்ம டேவுடைய பிக்கு தான் அப்படியே பார்த்துட்ருக்காரு. டே பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கார் அந்த பிக்கில். அண்ட் நம்ம ஜெக்கே அப்படியே மொபைல் எடுத்து நம்ம டேக்கு தான் ஹாய் அப்படின்ட்டு மெசேஜ் அனுப்ப, இந்த பக்கம் நம்ம டேவை பார்த்தா அப்போ தான் மொபைல் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்க. ஹாயா, என்னது இது? ஹஸ்பண்டா? யார் இது ஹஸ்பண்டு? யார் இருக்கும்? ஹூ இஸ் திஸ்? என்ன ஹூ இஸ் திஸ்ஸா? பேபி இட்ஸ் மீ யோர் ஹஸ்பண்ட். இட்ஸ் மீ யோர் ஹஸ்பண்டா? இல்லை பேபி வேற யாராக இருக்கும்? ஹலோ, ஹூ ஆர் யூ மேன்? வாட் யூ வாண்ட்? ஹூ ஆர் யூ மேன்? வாட் யூ வாண்டா? ஃபக்கிங் மறந்துட்டானா? எப்படி மறப்ப நீ? புருஷனா? இந்த கால் பண்ணுற. என்ன இது கால் ரிங் ஆகுது? யாராக இருக்கும்? ஹலோ பேபி. பேபியா? யார் நீங்கள்? இட்ஸ் மீ. இட்ஸ் மீயா? அப்படின்னா பேபி இட்ஸ் மீ யோர் ஹஸ்பண்ட் ஜங்குக். ஜங்குக்கா? ஜான் ஜங்குக் ஜெய்கே. மதியம் தானே பேசணும். மதியமா? ஏய், மறந்துட்டியா என்ன? யார் நீங்கள்? டே, என்ன தெரில? தெரியல. உன் புருஷன் மதியம் யார் உன்னை இழுத்து வச்சு கிஸ் அடிச்சது? அது அந்த சீஃப் கெஸ்ட்டு. ஜான் ஜங்குக் சார். சார்னு சொல்லாத, ஹஸ்பண்ட்னு சொல்லு. நான் எதுக்கு சொல்லணும்? பைத்தியம். இது பாருங்கள், இன்னொரு தடவை இந்த மாதிரி எனக்கு மெசேஜ் பண்ணுறது, கால் பண்ணுறது, இந்த மாதிரி வேலை வச்சுக்கிட்டீங்க அவ்வளோதான். நடக்கிறது வேறு மரியாதையே இருக்காது. பொறுமை பொறுமை. ஏன் திட்டுறது கூட இந்த கடகடன் திட்டணுமா என்ன? பொறுமையை கூட திட்டலாமே. போடா லூஸு. வைடா ஃபோனை. இன்னொரு தடவை கால் பண்ண உன்னை அவ்வளோதான் கொண்டு போட்டுருவேன். ஓ, புருஷனை கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டியோ? அப்படி தானே பண்ணுவேன் பைத்தியக்காரா. வைடா ஃபோனை. ஏய் பேபி பேபி. கட் பண்ணிட்டான். பட் இருந்தாலும் திட்டுறது கூட க்யூட்டாக தான் இருக்குது. பேபி, I fucking love you so much. Good night baby. அப்படின்னு நம்ம ஜெக்கே தான் நம்ம டேவோடைய பிக்குக்கு ஒரு பிக்கஸ் கொடுத்துட்டு அப்படியே கண்ண மூடி ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணல, அந்த டவலையே படுத்துட்டாரு. இந்த பக்கம் நம்ம டேவை பார்த்தா என் மூடு ஸ்பாயில் பண்ணிட்டு லூஸ் பையன். இவன் சரியான சைக்கோ பல்ல. ஃபோன் பண்ணுறான். ஐயோ பயமாக இருக்கே. பிளாக் லிஸ்ட்டில் போட்டுற வேண்டியதான். இனிமேல் எப்படி கால் பண்ணுறான் எனக்கும் பார்க்குறேன். லூஸு அப்படின்னு நம்ம டேவா பிளாக் லிஸ்ட்டில் போட்டு அவரும் அப்படியே படுத்துட்டாரு. பட் இருந்தாலும் மனசுக்குள்ளே பயமாக இருக்குது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஆகுது. நம்ம ஜெக்கே தான் அவர் 6 o'clock எழுந்துட்டார். அவருக்கு தூக்கம் வரல. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்ட்டு அவருக்கு நல்லாவே தெரியும். எந்திரிக்கவே இல்லை. அப்படியே கை வந்து மொபைலில் தான் தேடுது. எங்கே என் ஃபோனு? குட் மார்னிங் பேபி. நான் உன்னை மறுபடியும் எப்போ நேரில் பார்ப்பேன்ருக்கு. மிஸ் யூ ஸோ மச். சீக்கிரம் வர்றேன் அப்படின்னு நம்ம ஜெக்கேவா நம்ம டேவுடைய பிக்கை தான் காலைல எழுந்ததுமே நம்ம ஜெக்கி அந்த மொபைலில் நைட்டே வந்து சேவ் பண்ணி வச்சுருந்துருப்பாரு நம்ம டேவுடைய பிக்கை வால்பேப்பரில். அதை தான் வந்து ஆன் பண்ணி பார்க்குறாரு. அண்ட் அதுக்கு அப்படியே மார்னிங் கிஸ் கொடுத்துட்டு அப்படியே எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு நேராக ஜிம் ரூமுக்கு தான் போகிறாரு. அவருடைய மூடு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப காமாக. இவ்வளோ நாள் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கும் நம்ம ஜெக்கிக்கு லைஃபு. பட் நம்ம டேவை பார்த்ததுக்கப்புறம் அவர் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப ரொம்ப காமாக இருக்கார். அண்ட் இப்போது
அங்கே ஜிம் ரூமில் பார்த்தா அவருடைய சாங் பிளேலிஸ்ட்டே மாறிடுச்சு. இவ்வளோ நாள் ஒரு மாதிரி நல்லா வைப்பாக அந்த மாதிரி இருந்திருக்கும். பட் இப்போது ரொம்ப மெலோடியாக ரொம்ப லவ்வபுளான சாங்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அவர் இதுவரையும் இந்த மாதிரி லவ் சாங்ஸ் எல்லாம் கேட்டதே இல்லை. ஃபுல்லாக வைப் சாங்ஸு, இந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு இந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருந்திருப்பாரு. பட் இப்போது நம்ம டேவை பார்த்ததுக்கப்புறம் அவருடைய பிளேலிஸ்ட் மொத்தமும் மாறிடுச்சு. அண்ட் ஒவ்வொரு சாங்கோடைய அந்த லவ் லிரிக்ஸ் வரும் இல்லையா, அது வரும்பொழுதெல்லாம் நம்ம ஜெக்கிக்கு நம்ம டே ஞாபகம் தான். அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அங்கே எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஃபுல்லாக டே நினப்பு தான், எப்படா டேவை போயிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு தான் அவருக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. அண்ட் இந்த டைமில் தான் ஃபோன் ரிங் ஆகுது. நம்ம ஜெய்கேவா காண்டாயிட்டாரு. எந்த தா மார்னிங்கே வா, எவன் அவன்? ஓ என்ன ஜோ, என்ன வேணும்? எதுக்கு இவ்வளோ காலையில் கால் பண்ண? குட் மார்னிங் பாஸ். மார்னிங் இருக்கட்டும், எதுக்கு கால் பண்ண? பாஸ் உங்களை எழுப்புறதுக்கு தான். நல்லா ஆல்ரெடி எழுந்துட்டேன். அங்கே ஆஃபீஸ்க்கு உண்டான மீட்டிங்க்கு உண்டான எல்லா ஒர்க்கும் பாரு. ஓகே பாஸ், பார்க்குறேன். அண்ட் ஜோ, நானே ஆஃபீஸ் வந்துடுவேன், நீ வீட்டுக்கெல்லாம் வர தேவையில்ல. பாஸ் எப்பயுமே நான் வீட்டுக்கு வருவேனே. நோ தேங்க்ஸ், நான் வந்துப்பேன். ஓகே பாஸ். என்ன இந்த பாஸ் இன்னைக்கு இப்படி பேசுகிறாரு? சீக்கிரமாக எழுந்துட்டாரா? உலக அதிசயமாலாம் இருக்குது. நமக்கு வேலை மிச்சம்பா அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம ஜோ தான். அண்ட் இந்த பக்கம் நம்ம ஜேக்கே மொபைல் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து லவ் மூடுக்கு போயிட்டாரு. அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகுறாரு. ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து லைட்டாக வந்து 2 பிரெட் டோஸ்ட்டு, அப்புறம் ஒரு கிளாஸ் மில்க்கு, அவ்வளோதான். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமே அப்படியே கார் எடுத்துகிட்டு கிளம்புது காரு. அப்படியே காரில் ஏறிட்டார். அவரே தான், டிரைவர்லாம் எதுவும் கிடையாது, இன்றைக்கி ஜோபும் வர வேணாம்னு சொல்லிட்டாரு. ஓன் டிரைவ் தான். அப்படியே காரு ஸ்லோவாக நம்ம டேவோடைய வீட்டு சைடில் தான் போய் நிற்கிது. இந்த பக்கம் நம்ம டேவா எப்பவும் போல தான் காலைல எழுந்திரிச்சு நல்ல வந்து பக்திமயமாக புள்ள நல்ல வீட்டுக்கு பூஜையை போட்டு காலேஜுக்கு மட்டும் ரொம்ப மாதிரி கிளம்பிடுச்சு. அண்ட் இப்போது நம்ம டே வந்து வீட்டிலேருந்து கிளம்ப நம்ம ஜெக்கே அங்கே தானே வீட்டுக்கு வெளியே அப்படியே காரில் நின்றுட்டுருக்காரு. நம்ம டே வந்து அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. நம்ம டே இன்றைக்கி அவருடைய பைக்கில் போகலை, இன்றைக்கி சுகா வந்திருக்காரு நம்ம டேவை பிக் பண்ண. அண்ட் இப்போ நம்ம டேவோடைய ட்ரெஸ்ஸை பார்த்ததுமே நம்ம ஜெக்கேக்கு அவ்வளோ கோபம் வருது. What the hell is this? What the fucking dress is this? என்ன ட்ரெஸ்ஸு பண்ணியிருக்க நீ? நேற்று சொன்னது அவனுக்கு புரியல போல. எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருப்பான். ரோடில் போகிற எல்லோரும் அவனை தான் பார்த்துட்ருக்காங்க. மை காட், இவனுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம ஜெக்கே வந்து அப்படியே நம்ம டேவை தான் முறைச்சி பார்த்துட்ருக்காரு. நம்ம டே வந்து ஆக்சுவலி நேற்று என்னடானா ஹிப்பு ரிவீல் ஆகிற மாதிரி ட்ரெஸ் போட்டுருந்துருப்பார் இல்லையா, இன்றைக்கி பார்த்தா ஹிப்பு கிடையாது, காலர் பூனு. ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு, பேக்கி ஸ்டைலில் ஒரு பிளாக் ஜீன்ஸ் போட்டிருக்காரு. அண்ட் மேலே பார்த்தா ஒரு 2-3 மேலே காலரில் பார்த்தா ஒரு 2 பட்டன் கலண்டிருக்கு. நம்ம ஜெக்கே நம்ம டே வந்து ஒரு ஒரு வீடியோவில் காரில் போகும்பொழுது ஒரு 2 பட்டனெல்லாம் காலர் பட்டன் கலந்துட்டு அது நெக் செயினெல்லாம் நிறைய போட்டுட்டு இந்த மாதிரி இருந்திருப்பார் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது ரோட்டில் போகிற எல்லாருமே நம்ம டேவை தான் ஊற்று பையன் நல்லாக்குறானே அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு போக, இதை பார்த்ததுமே நம்ம ஜெக்கேக்கெல்லாம் அவ்வளோ கோவமாக வருது. எவ்வளோ தைரியம் இருக்கணும் இவனுக்கு. படித்து நேற்று சொன்னேன், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடாதான்ட்டு. நேற்று ஹிப்பு, இன்றைக்கி நெக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் டாப் டு பாட்டம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் போகணும். மயிராட்ட ட்ரெஸ்ஸை போட்டுனேன். ட்ரெஸ்ஸை போட்டதுக்கு இன்றைக்கி பனிஷ்மெண்ட் கொடுத்துடணும்ல. வர்றேன் அப்படின்னு நம்ம ஜெக்கி தான் அப்படியே கார் எடுத்துகிட்டு நம்ம டேவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாரு. இப்போது நம்ம சுகாவுடைய பைக்கு பார்த்தா நேரம் காலேஜ் போல் பக்கத்தில் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்குது, அங்கே தான் போகுது. என்ன காலைல சூப்பர் மார்க்கெட் போகிறாங்க, என்னவா இருக்கும்? போவோம் நம்மளும். நம்ம பேபி எங்கே இருக்கோ அங்கே தானே நம்ம இருக்க முடியும். இப்போ நம்ம ஜெக்கே அப்படியே நம்ம டேவையும் சுகாவையும் தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. சுகாவையெல்லாம் நம்ம ஜெக்கே கண்டுக்கல, நேராக நம்ம டேவை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம டே நேராக அந்த சூப்பர் மார்க்கெட் போயிட்டு ஒரு பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் க்ராசரிஸ் தனியாக இருக்கும், அப்புறம் இந்த புக்கு நோட் புக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது ஷெல்ஃபு தனியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த பிளேஸ்க்கு தான் போயிட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு சில நோட்டு, அப்புறம் பென்னு, இது எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு
எனக்கு வந்து ப்ரோக்ராமெல்லாம் முடிஞ்சது, இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே இல்லையா, அதனால் அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போது நம்ம சுகா வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இன்னொரு ஷெல்ஃப் சைடு போயிட்டாரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம டே மட்டும் தான் தனியாக நின்றுட்டுருக்காரு. அண்ட் நம்ம ஜேகேக்கு இது தானே வேணும். இந்த வந்துட்டேன் பேபி, உனக்காக தான் அப்படின்ட்டு நம்ம ஜேகே அப்படியே மெதுவாக போகிறாரு. நம்ம டே வந்து அங்கே எடுத்து எல்லாம் பார்த்துட்ருக்காரு. ஏன்னா ஒரு திங்ஸ் நம்ம எடுத்து பார்ப்போம்ல, என்ன புக்கு, என்ன ப்ரைஸு அப்படின்ட்டு, என்ன நோட்டு, என்ன ப்ரைஸு அப்படின்ட்டு நம்ம எடுத்து பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம டேவுமே எடுத்து பார்த்துட்ருக்காரு. பார்த்தாக்கா அண்ட் அப்படி பார்த்துட்ருக்கும் பொழுது நம்ம ஜேகே பேக் சைடில் வந்து அப்படியே நம்ம டேவை பேக்கப் பண்ண மாதிரி, குட் மார்னிங் பேபி, குட் மார்னிங் பேபி, என்ன பார்த்துட்ருக்க, ப்ரைஸ் எல்லாம் எதுவும் பார்க்காத, என்ன வேணுமோ எல்லாமே வாங்கிக்கோ, நான் எதுக்கு இருக்கேன், எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க தானே. நம்ம ஜேகே அப்படியே நம்ம டேவுடைய காதுகிட்ட போயிட்டு சொல்ல பேக்கப் பண்ண மாதிரி, நம்ம டே வந்து ஒரு செகண்டில் ஃப்ளின்ச் ஆகிட்டு பயந்துட்டாரு. ஹே யார் நீங்கள் அந்த சீஃப் கெஸ்ட்டு தானே? சீஃப் கெஸ்ட்டு சொல்லாது பேபி, என்னுடைய ஹஸ்பண்ட். யாருக்கு ஹஸ்பண்ட்? நீங்கள் பாருங்கள் மிஸ்டர். ஐயோ பேர் தெரியல. என்ன பேர் தெரியலையா? தெரியல. ஹலோ, எதுவாக இருந்தாலும் அங்கேருந்து பேசுங்க, பக்கத்தில் வந்துட்டு இங்கே நடக்கிறது வேறு. என்ன பண்ணுவேன்? என்னவோ பண்ணுவேன். எதுக்கு இப்போ வரீங்க பக்கத்தில்? இங்கே பாருங்கள் மிஸ்டர், அங்கே இருங்க. பேபி, புருஷன் காலையிலே வந்து கட்டி பிடிக்கிறேன், திரும்ப கட்டி பிடிச்சி குட் மார்னிங் சொல்லி அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுவேன்னு பார்த்தா என்ன துரத்தி விட்றதுல குறியாக இருக்கேன். ஹலோ, யாருக்கு இங்கே ஹஸ்பண்டு? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வெள்ளை வச்சுக்கிட்டீங்க, அவ்வளோதான் நடக்கிறதே வேறு. ஓ, நான் பண்ணுவேன். போலீஸ்க்கு கால் பண்ணுவேன். பண்ணு. என்ன இவன் பயப்படவே மாட்டேங்கிறான்? என்ன பயப்பட மாட்டேன்ட்டா? வாய்ப்பே இல்லை. நான் எதுக்கு பயப்படணும்? நான் யார் என்ன ஏதுன்ட்டு போலீஸ்க்கு நல்லாவே தெரியும். போலீஸ்க்கு தெரியுங்கிறது உனக்கும் நல்லா தெரியும். தெரிஞ்சும் குட்டி குழந்த மாதிரி இந்த மாதிரி நான் போலீஸ்க்கு போவேன் அப்படி எப்படிங்கிற பற்றியா? அதை நினச்சி எனக்கு சிரிப்பு தான் வருது. ஆக்சுவலி நீ குட்டி குழந்தை தான் எனக்கு. ஹலோ, யாருக்குங்க குட்டி குழந்தா? எனக்கு 21 வயசு ஆகுது. மைண்ட் இட். ஓ, ஓகே ஓகே ஓகே, பட் எனக்கு நீ குட்டி குழந்தை தான். ஹலோ, இப்போ தானேங்க சொன்னேன் நான் குட்டி குழந்தையெல்லாம் கிடையாதுன்னு. காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன். ஓகே. ஓ ஓகே, பட் எனக்கு நீ குட்டி குழந்தை தான் பேபி. ஏன்னா உன் ஹஸ்பண்டுக்கு இப்போது 35, நீ 21. நான் அப்படி கம்பேர் பண்ண பொழுது நீ எனக்கு குழந்தை தானே. 35? ஓ மை காட், என்ன இவர் 35ன்னுட்டு ஏதோ 25 மாதிரி இருக்காரு. நமக்கு என்ன? எங்கே பாருங்கள் சார், உங்களுக்கு 35 இருந்தால் என்ன, 45 இருந்தால் என்ன, 25 இருந்தால் எனக்கு என்ன? இது எதுக்கு என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்க? ஒய்ஃப் கிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்லுவாங்க? ஹலோ, யாருக்குங்க ஒய்ஃபு? இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நடக்கிறது வேறு. ஓ, சரி, என்ன ட்ரெஸ் இது? நான் எப்படி ட்ரெஸ் பண்ண உங்களுக்கு என்ன? நீ ட்ரெஸ் பண்ணலாம், பட் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு என் முன்னாடி மட்டும்தான் பண்ணணும். என்ன இது? காலர் போனெல்லாம் தெரிகிற மாதிரி நெக்கு, காலர் போனு, அதில் ஒரு 2-3 செயின் வேறு போட்டிருக்க. எதுக்கு இது? இங்கே பாருங்கள், அதெல்லாம் கேட்குறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. எனக்கு என்ன விருப்பமோ அதை நான் போடுவேன். ஏதாச்சும் ஒன்று கேட்டால் எனக்கு என்ன விருப்பமோ அதை தான் நான் போடுவேன். அப்படி இப்படின்னா ஆரம்பி. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த திமிரு மொத்தத்தையும் நான் அடக்கிறேன். என்ன கண்ட்ரோல் பண்ண நீங்கள் யார்? உன் ஹஸ்பண்ட். நீங்கள் பாருங்கள், எனக்கு கல்யாணமெல்லாம் அவளே போய் நான் சொல்லிட்டேன். திரும்ப இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிங்க அப்புறம் நான் எங்கள் வீட்லேயே சொல்லிவிடுவேன். சொல்லு, அதான் எனக்கும் தேவை. நீ வீட்டில் சொல்லு, உங்கள் வீட்லேயே. ஓ, அவன் ரொம்ப நல்ல பையன்ப்பா, உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு, பேசி கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இன்னும் ட்ரை பண்ணி பாரு. நான் எதுக்கு ட்ரை பண்ணோம்? நீங்கள் எனக்கு யாருன்னு தெரியாது. நீங்கள் இந்த மாதிரி வந்து பேசினா நான் எதுக்கு ட்ரை பண்ணோம்? இது பாருங்கள் மிஸ்டர், இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்ன பண்ணுவேன்?
இப்போ எதுக்கு பக்கத்தில் வரீங்க? என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். நான் இன்னும் எது பண்ணுவேன்? உங்களுக்கு என்ன? இங்கே பாருங்கள், எதுவாக இருந்தாலும் அங்கேயே தள்ளி நின்று பேசுங்க. இட்ஸ் டூ லைட் பேபி. நம்ம ஜேகேவா அப்படியே நம்ம டேவுடைய அந்த பேக் நெக் இருக்கு இல்லையா, இப்போ காலர் போர்டு நல்லா வர தெரியுது பிள்ளைக்கு. அந்த பேக் நெக்கை அப்படியே பிடிச்சி நம்ம ஜேகே கிட்டத்தில் இழுக்கிறாரு. அவர் கிட்டத்தில் அண்ட் அவர் பக்கத்தில் இழுத்து நம்ம ஜெக்கே என்ன பண்ணுறாரு, நம்ம டேவுடைய நெக்கை அப்படியே பார்க்குறாரு. அப்படி ஒயிட்டாக இந்த ஒயிட்டான ஸ்கின் டோன் இருக்கேப்பா போதை. பட் இது எல்லாமே நான் மட்டும்தான் பார்க்கணும் பேபி. ஸோ அப்படின்னு நம்ம ஜெக்கே வந்து அப்படியே கீழே குனிஞ்சு நம்ம டீவுடைய நெக்கில் ஸ்ட்ராங்காக ஒரு பைட்டு கொடுக்குறாரு. நம்ம டீக்கு கத்த முடியல. நம்ம டே அப்படியே கத்த போகிறாரு. பட் நம்ம ஜேகே அந்த ஷெல்ஃப்லேயே நம்ம டேவை பின் பண்ணிவிட்டு நம்ம டேவுடைய மவுத்தை க்ளோஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்து பைட் பண்ணி அதை அப்படியே ஹிக்கி மார்க் மாதிரி கொடுக்குறாரு. நம்ம டேக்கெல்லாம் உயிரே போயிடுச்சு. என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. இப்போ எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்கு. இனிமேல் இந்த காலர் தெரிகிற மாதிரி போடுவேன் சட்டை. இப்போவே போட மாட்டேன், எல்லாத்தையும் மறைச்சிடுவேன்னு தெரியும். ஓகே, எனக்கு வந்து வேலை முடிஞ்சது. ஓகே பேபி, ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் கிளம்புறேன். பாய், பத்ரம். ஏதாச்சும் வேணும்ட்டா கால் பண்ணு. நீ என்ன திங்ஸ் வாங்குறியோ சொல்லு, நான் போய் பண்ணிவிட்டு போயிடுறேன். இப்போது நீ என்ன பண்ண? அதை தெரிலையா? நீ நீ நான் சரியான பைத்தியம், சைக்கோ. சைக்கோவாகவே இருந்துட்டு போகிறேன். உனக்கு மட்டும் சைக்கோவாக இருந்துட்டு போகிறேன். நம்ம ஜேகே இப்போது நம்ம டே கூட பேசிட்டு அப்படியே கிளம்புறாரு. நம்ம டே ஃப்ரீஸ் ஆகிட்டு பிள்ளை அங்கேயே நின்றுட்டுருக்கு. என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. இப்போ ஹிக்கி மாதிரி வேறு கொடுத்துட்டாரா? அப்படியே அந்த பக்கத்தில் ஒரு கண்ணாடி இருக்குது, எடுத்து பார்க்குறாரு. ஐயோயோ, இது என்ன இப்படி ரெட்டாக இருக்குது? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலையே. பயமாக வேறு இருக்குது. வரமாட்டாருன்னு நினச்சேன். ஆமாம், அதுதான் சாப்பிட்டு நீ இதோட முடிஞ்சதுன்னு நினச்சேன். இது என்ன இப்படி ஃபாலோ பண்ணுது அப்படின்ட்டு நம்ம டே என்ன பண்ணுறாரு, அப்படியே பார்த்துட்டு அவர் கிளம்புறாரு. இப்போது நம்ம டே நெக் வந்து ரிவீல் ஆகிருக்கும் இல்லையா அந்த ஷர்ட்டு, அதில் கவர் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பட்டன் மட்டும் ஓப்பனில் இருக்க மாதிரி போட்டுக்கிட்டு மீதியெல்லாம் பட்டன் அப் பண்ணிட்டாரு. அண்ட் இப்போது அப்படியே பில்லிங் செக்ஷன் போனால் அங்கே இருக்கிற வந்து அந்த பில் செக்ஷனில் இருப்பாங்க இல்லையா அந்த கவுண்டரில், அவங்க வந்து உங்களுக்கான பில் வந்து பே பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிவிட்டு நம்ம டேக்கிட்டேயும் சுகாக்கிட்டேயும் சொல்கிறாங்க. நம்ம சுகாக்கு சரி ஒன்றுமே புரியல, யாராக இருக்கும் அப்படின்ட்டு அவர். அண்ட் நம்ம டேக்கு அது நல்லாவே தெரிஞ்சிச்சு ஜேகே தான் அப்படின்ட்டு அவரால் எதுவுமே சொல்ல முடியல. அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் டல்லாக இருக்குது நம்ம டேக்கு. சுகா பார்த்துட்டு என்னென்று கேட்டேன். ஒன்றும் இல்லை, கிளம்பலாமா காலேஜுக்கு? போகலாம் வா. நம்ம டேவும் சுகாவுமே காலேஜுக்கு கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெக்கி வந்து அவங்க 2 பேரும் கிளம்புற வரையும் வெளியே காரில் இருந்து வெயிட் பண்ணி பார்க்குறாரு. 2 பேருமே கிளம்புனதுக்கப்புறம் தான் அவர் வந்து அவருடைய ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாரு. நம்ம ஜெக்கிக்கு செம்ம ஹாப்பி மூடு. இதில் ஹிக்கி மார்க் வேறு கொடுத்துட்டாரா, அதில் இன்னும் பைபிளில் வந்து ஆனந்தமாயிடுச்சு. காலையிலே வந்து ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஃபுல்லாக நல்லா வெறப்பாக இருக்கும். பட் இன்றைக்கி பார்த்தா ஒரே பண்ணி ஸ்மைலு. யாராச்சும் சின்னதாக ஒரு எம்ப்ளாயி அங்கே கேட்டில் இருக்கிற அந்த வாட்ச்மேன் அந்த பாடி கார்டு இருக்காங்களே, அவங்க குட் மார்னிங் சொன்னால் கூட இது தலையை குனிச்சு குட் மார்னிங் அப்படின்ட்டு போகுது. அவங்களா நம்ம பாஸுக்கு கண்டிப்பாக ஏதோ மண்டக்கோளாறு தான் அப்படின்ட்டு அதுங்களை கன்ஃபார்மே பண்ணிடுச்சுங்க. அண்ட் அப்படியே பார்த்தா இந்த பக்கம் ஹைடி பாட்டு இவர் இப்போ இதுக்கு மெசேஜ் பண்ணுறாரு. இப்போது ஹாய், என்னாடி பண்ணுற? அப்போ கிளாஸில் இருக்கேன். கிளாஸில் இருக்கிறியா? ஐயோ, என் பட்டுக்கு நான் வீடியோ கால் பண்ணலான்னு இருந்தேனே. நினப்பு தான், நைட்டு தான் பேசணுமே. ஐயா பட்டு, அது நைட்டு. நான் சொல்கிறது இப்போ. அட பைத்தியமா நீங்கள், நான் கிளாஸில் இருக்கேங்க, கிளாஸ் போயிட்டுருக்கு. நான் அடி பட்டு இப்படியெல்லாம் சொல்கிற. நான் கிளாஸ் முடிச்சுட்டு பிரேக் டைமில் வேணால் கால் பண்ணவா? கூடாது. மாமனுக்கு இப்போயும் உன்னை பார்க்கணுன்னு மூடாகி போச்சு. மூடா? பார்க்குற மூட்டுக்கு வந்துட்டேன் நீ பட்டு. மூட்டும் மூஞ்சியும் பிரேக்கில் கால் பண்ணுற வைங்க அப்படின்ட்டு நம்ம சுகா வந்து அப்படியே மெசேஜ் பண்ணிட்டு அவருமே ஃபோனை வச்சுட்டாரு. இந்த பக்கம் நம்ம டே பார்க்குறாரு. என்னாச்சு சுகா? ஒன்றும் இல்லை டே, சும்மா தான். யாருக்கு மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தா?
ஒன்றும் இல்லை, சும்மா ஃப்ரெண்டு. ஓ, சரி சரி. அப்படின்ட்டு இந்த பக்கம் ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இதுங்க நம்ம ஜெக்கே வந்து நம்ம டே கூட பேசியிருந்திருப்பார்ல, அந்த டைமில் இந்த பக்கம் நம்ம சுகாவுமே அந்த பக்கம் நம்ம டேவை தேடி வந்திருப்பாரு. நம்ம சுகா பிரிஞ்சு போனதுமே அவங்க கேங்கை விட்டு நம்ம ஜிம்மினுமே அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு அப்படியே நம்ம சுகாவை ஃபாலோ பண்ண மாதிரி தான் வந்துட்டு நம்ம சுகா கிட்ட அப்படியே இன்ட்ரோ இருந்திருப்பாரு. எப்படி இருக்கீங்க, ஏது இருக்கீங்க அப்படின்னு நார்மலாக சொல்லிட்டு இன்ட்ரோ ஆகிட்டு அண்ட் அப்போவே வந்து ஃபோன் நம்பரெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் நைட்டுக்கு போனதுமே வீட்டுக்கு போனதுமே அவங்க 2 பேருமே ஃபோன்லலாம் பேசி வீடியோக்கள்லாம் பேசி ஒரு மாதிரி அதுங்களுக்கு பார்த்ததுமே அவங்க 2 பேருக்கும் கண்டதும் காதலா அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிடுச்சு. 2த்துக்கும் அப்படியே ஒட்டிக்கிச்சிங்க. பட் லவ் ப்ரப்போஸ் பண்ணலை. பட் 2 பேருமே ஒரு மாதிரி ஃபீல் இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் க்ரஷ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் 2 பேருக்குமே தெரிஞ்சிச்சு. அண்ட் அதே மாதிரி அன்றைக்கி டே அப்படியே போகுது. இந்த பிரேக் டைம் வரும்ல, அந்த பிரேக் டைமில் நம்ம சுகா வந்து இன்னும் கொஞ்சம் வர இரு அப்படின்ட்டு அவர் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்துகிட்டு கிளம்பி இருந்திருப்பார். போயிட்டு பட்டு ஹாய்டி பட்டு சொல்லுங்கள். என்ன பட்டு மூஞ்செல்லாம் ஒரே வாடி போய் கெடுக்கு வாடலா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் சொல்லுங்கள் அப்படின்ட்டு இதுங்க 2 அப்படியே பேசிகிட்ருக்கு. இந்த பக்கம் நம்ம ஜெக்கேவை பார்த்தா ஹாய். என்ன இது புது நம்பர்லேருந்து மறுபடியும் ஹாயா? ஹலோ, என்ன பண்ணுற? ஹூ ஆர் யூ? மறுபடியும் ஹூ ஆர் யூ? உன் ஹஸ்பண்ட் ஜேகே. உன் ஹஸ்பண்ட் ஜேகே? ஹாய், இவனா பொறுக்கி பயலே, நான் நேற்று தான் இவனுக்கு பிளாக் பண்ணி விட்டனே. ஓ, அதனால தான் மறுபடியும் புது நம்பரில் தான் பண்ணிகிட்டு இருக்கானு. லூசு 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 லூ வாயில் வேறு கெட்ட வார்த்தை வர மாதிரி இருக்குது. பிளாக்கு தான் போடா சோபு. நம்ம டே வந்து அந்த நம்பரையும் பிளாக் பண்ணி விட்டார். நம்ம ஜெக்கினை பண்ணியிருப்பாருனாக்க ஆக்சுவலி நம்ம டே வந்து நைட்டே வந்து நம்ம ஜேகே நம்பரை பிளாக் பண்ணிட்டார்ல, அதனால் நம்ம ஜேகே புதுசாக சிம் வாங்கிட்டு வர சொல்லி நம்ம ஜோக்கிட்ட இப்போ தான் அந்த சிம்மு தான் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம டேக்கு தான் மெசேஜ் பண்ணுறாரு. பட் நம்ம டே வந்து மறுபடியும் நம்பரை பிளாக் பண்ணி விட்டார் நம்ம ஜேகேக்கா. பிளாக் பண்ணிட்டா அதனால் மறுபடியும் கூட பேச முடியாதா என்ன? நீ பேசுகிற வரையும் நான் இப்படி தான் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்ட்டு இன்னொரு சிம் எடுத்து போட்டு மறுபடியும் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் இதே மாதிரி தான் நாட்கள் ரொம்ப நல்லா போகுது. லைக் நம்ம ஜேகே அடிக்கடி புது புது நம்பர்லேருந்து நம்ம டேக்கு கால் பண்ணுறது, நம்ம டே வந்து கத்திட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணுறது. ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் இப்படி தான் போகல அப்படின்ட்டு நம்ம டே வந்து அந்த பிளாக் பண்ணுறதை விட்டுட்டாரு. போய் தொலைது சனியா அப்படின்ட்டு. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஜேகேக்கு அதெல்லாம் ஸ்மைலாக வரும். லைக் ஒரு இமேஜினேஷன்லேயே வாழ்வாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஜேகே ஒரு இமேஜினேஷன்லேயே வாழ்ந்துட்டுருக்காரு. அப்படியே நாட்கள் நகர்த்து. லைக் நம்ம டே வந்து எனக்காச்சும் கொஞ்சம் இப்போ இல்லை நெக் இந்த மாதிரி ரிவீல் ஆகிற மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டால் மட்டும் நம்ம ஜேகேக்கு ஆகாது. ஃபுல்லாக அன்றைக்கி மட்டும் பக்கத்தில் போயிட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படி இப்படிங்கிற மாதிரி ஹேக்கியமாக இருக்குது. இல்லை பிடிச்சி கிஸ் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் மற்றபடி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். ஏன்னா நம்ம டே வந்து காலேஜ் முடிக்கிட்டோம் அப்படின்ட்டு தான் நம்ம ஜேகே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணட்டும் அப்படின்ட்டு. இப்போது நாட்கள் எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக நகர்ந்து போக இந்த பக்கம் நம்ம சுகாக்கும் நம்ம ஜிம்மினுக்குமே காதல் பற்றிக்கிச்சு. அப்படியே ஜகஜோதி எரிஞ்சிட்டு கிடக்காதுங்க 2த்துக்கும். அண்ட் நம்ம டேக்கு சைடில் பார்த்தா நம்ம ஜேகேக்கு ரொம்ப லவ் அதிகமாக தான் இருக்குது. பட் நம்ம டேக்கு தான் அது வந்து புரியல. ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுறாரு நம்ம ஜேகேவை பார்த்தாலே. அவருக்கு கால் பண்ணாலும் சரி, மெசேஜ் பண்ணாலும் சரி, நம்ம ஜெக்கி பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம டேக்கு இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. பட் ஒரு கட்டத்தில் அது அப்படி தான் போல அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டாரு. அண்ட் இப்படியே போகுது. கிட்டத்தட்ட இப்போ காலேஜ் முடியா 3 மந்த் இருக்குது. 3 மந்தில் என்ன இன்டர்ன்ஷிப் தானே. இன்டர்ன்ஷிப்புக்காக அவங்க வந்து ஒவ்வொரு கம்பெனி அவங்களே சொல்லுவாங்க, அதில் போயிட்டு அவங்க இன்டர்ன்ஷிப் பண்ணணும். அண்ட் எப்போது ஹலோ சொல்லுங்கள் சார். பிரின்சிபல் சொல்லுங்கள் சார். கிம்தயங்க இருக்காங்க இல்லையா? ஆமாம் சார். அவன் என் கம்பெனிக்கு தான் இன்டர்ன்ஷிப் வரணும். சார் பட் வேறு கம்பெனி நாங்கள் சூஸ் பண்ணிட்டோமே. அதெல்லாம் தெரியாது. கிம்தயங் என் கம்பெனிக்கு தான் இன்டர்ன்ஷிப்புக்கு வரணும். ஓகே. அண்ட் ஒன் மோர் திங். சொல்லுங்கள் சார். மென்யூங்க இருக்காங்க இல்லையா? ஆமாம் சார். அவங்க ஜிம்மனுடைய கம்பெனிக்கு போகணும். பட் சார் போகணும். ஓகே சார். நம்ம ஜேகேவா அப்படியே காலை கட் பண்ணிட்டாரு. இப்போ பிரின்ஸிபலுக்கு தான் கால் பண்ணி பேசியிருந்துருப்பாரு. அண்ட்
நம்ம ஜேகே ஜிம்மினுடைய பிளான் தான் அது. ஜிம்மினுக்கு வந்து பட்டு தான் வரணுன்ட்டு ரொம்ப கோளாறு பிடிச்ச மண்டையாட்டு கத்திட்ருக்கோம் நம்ம ஜேகே கிட்ட. அண்ட் ஜேகேவுமே நேராக அவங்க பிரின்சிபலுக்கு தான் கால் பண்ணி அப்படியே நம்ம அவங்களுடைய பிளான் படி அவங்கவுங்க ஆளை அவங்க கம்பெனிக்கு வர வச்சிட்டாங்க. நம்ம தேவா அவ்வளோ காண்டாகுது. என்ன ஜேகே குரூப்ஸ் அந்த கம்பெனிக்கா? நான் எதுக்கு அந்த கம்பெனி போகணும்? நம்ம டேக்கெல்லாம் அவ்வளோ கோபமாக வருது. ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸு நம்ம டே உள்ளே போனதுமே நம்ம ஜேகே ஊருக்கு முன்னே இன்றைக்கி போயிட்டாரு கம்பெனிக்கு. நம்ம டே வராரு அப்படின்னதுமே ஜோ சார் இன்டர்ன்ஷிப் வந்திருக்காங்க இல்லையா? ஆமாம் சார். மீட்டிங் ரெடி பண்ணு. சார் ரெடி பண்ணு. ஓகே சார். ஏன்னா ஜோக்குமே தெரியும் இல்லையா, அதனால் அவருமே சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்படியே சின்னதாக ஒரு மீட்டிங் ஹால் மாதிரி இருக்குது, அதுதான் ரெடி பண்ணுறாங்க. இன்டர்ன்ஷிப்க்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 4 to 5 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. அங்கே போயிட்டு மீட்டிங் ஹாலில் தான் இப்போ வந்து அங்கே எல்லாருமே அந்த 5 மெம்பர்ஸும் அங்கே தான் உட்காந்துட்ருக்காங்க. நம்ம ஜேகே இப்போ தான் உள்ளே போகிறாரு. பார்த்ததுமே எல்லாம் எழுந்திரிச்சு நிற்க நம்ம டேவா மூஞ்சி சொல்லிக்குது. இவர் எதுக்கு போய் இவர் கம்பெனிக்கு வந்திருக்கேன் பாரு, என்ன சொல்லணும், ஐயோ இந்த பிரின்சிபல் இருக்கோனே சொட்டு தொலையா அப்படின்னு நம்ம ஜேகே நம்ம ஜேகேவை பார்த்துமே காண்டாகுது. மார்னிங் எவ்ரி ஒன். குட் மார்னிங் சார். உட்காருங்க. தேங்க்யூ சார் அப்படின்ட்டு எல்லாம் உட்காடுறாங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் டே இன்டர்ன்ஷிப் நம்ம கம்பெனியில். ஸோ எல்லோரும் நல்லா ஹாப்பியாக கம்ஃபர்டபுளாக ரொம்ப பிரிஸ்காக உங்கள் இன்டர்ன்ஷிப்பை முடிக்கணுன்ட்டு நான் ஆசைப்பட்றேன். ஓகே சார். இங்கே வந்தது நீங்கள் ஏதாச்சும் புதுசாக லேர்ன் பண்ணிட்டு தான் போகணும். கண்டிப்பாக சார். அண்ட் இதில் யார் பெஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அவங்கள என் கம்பெனிலே நான் இங்கேயே உங்களுக்கு ஜாப் போட்டு நான் இங்கேயே உங்களை கூப்பிட்டுப்பேன். ஓகே தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ நீங்கள் போகலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா நீங்கள் ஜோக்கிட்ட கேளுங்க. ஓகே தேங்க்யூ சார். யூ வில் லீவ் நவ். ஓகே சார். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. எதுக்கு வெயிட் பண்ணு? நானா? நீ தான் வெயிட் பண்ணு. கிளம்புனீங்களா? அதை கிளம்பிட்டு சார். இப்போது இந்த ரூமில் விட்டு எல்லாருமே வெளியே போனதுக்கப்புறம் இன்க்ளூடிங் ஜோ அசிஸ்டன்ட் இருக்கார் இல்லையா, அவருமே சேர்ந்து வெளியே போயிருந்திருப்பார். இப்போது நம்ம டேக்குக் மட்டும்தான் அந்த ரூமில் இருக்காங்க. வாங்க. நான் எதுக்கு அங்கே வரணும்? ஹஸ்பண்ட் கூப்பிட்டா வரணுன்ட்டு உனக்கு தெரியாதா? வாங்க. அதில் வர முடியாது. நீ வரலன்னா நானே இங்கே வருவேன். அப்புறம் பனிஷ்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். பனிஷ்மெண்ட்டா? எதுக்கு? 1 வேர்டில் நான் கூப்பிட்டு வரல அப்படின்னா பனிஷ்மெண்ட் ஹெவியாக தான் இருக்கும். வாங்க. வர்றேன். நம்ம டே இப்போது ஒவ்வொரு அடியாக எடுத்து அப்படியே வைக்கிறாரு. அப்படியே ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது, ஸ்வெட் ஆகுது ஏசி ரூம்லேயே. அப்படியே நம்ம ஜேகே அப்படியே நம்ம டேவுடைய கையை பிடிச்சி இழுத்து அவருடைய தைஸில் தான் உட்கார வச்சு அவருடைய வயசோடு சேர்த்து ஹக் பண்ணிக்கிட்டு அந்த ஷோல்டரில் தான் அவருடைய நெக் அப்படியே ஒரு மாதிரி நம்ம டேவுடைய நெக்கில் ஸ்மெல் பண்ணிகிட்ருக்காரு. எவ்வளோ நாளாச்சு இந்த மாதிரி ஒன்று கட்டி பிடிச்சி. ரொம்ப மிஸ் பண்ணேன் பேபி. பொண்ணு என் பக்கத்தில் வந்துட்டல, ஹெவன் மாதிரி இருக்கு எனக்கு. அது எஸ்ஸாத சைலண்டாரு அப்படின்ட்டு நம்ம ஜேகே வந்து அப்படியே நம்ம டேவை ஹக் பண்ண மாதிரியே இருக்காரு. நம்ம டேக்கு இது ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. பட் இருந்தாலுமே அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல நம்ம டேவால். ஏதாச்சும் வேணும்னா உன் ஹஸ்பண்ட் கிட்ட கேளு. ஏதாச்சும் டவுட்டு நான் என்கிட்ட வந்து கேளு. ஜோக்கிட்ட போகாத. யாராச்சும் பேசுனா பேசாத. யாராச்சும் ஏதாச்சும் கொடுத்தா வாங்காத. ஏன்? உன் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பொசசிவ் ஆகும், அதான். அந்த பொசசிவ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓவர் பொசசிவ் ஆனா நீ எங்கே இருக்க, பக்கத்தில் யார் இருக்காங்க எதுவும் பார்க்க மாட்டான், ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிஸ் பண்ணிவிடுவேன். அப்புறம் பனிஷ்மெண்ட் உனக்கும் இருக்கும், பக்கத்தில் இருக்க அவங்களுக்கும் இருக்கும். ஓகே, ஸோ பி கேர்ஃபுல். சரி,
போயிட்டு ஒர்க்கு பாரு, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நெக்ஸ்ட் மீட்டிங் இருக்குது. ஓகே, ஏதாச்சும் டவுட்டுனா என்கிட்ட தான் வரணும். ஜோ கிட்ட போகாத, வேறு யார்கிட்டயும் போகாது. ஓகே? ஓகே சார். சார் கிடையாது, ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டா? கல்யாணமே ஆகல, இன்னும் ஹஸ்பண்டா? ஆளை பாரு. ஓகே. ஓ. நம்ம டே வந்து அப்படியே கிளம்பிட்டாரு. இந்த பக்கம் நம்ம ஜெக்கிக்கு இப்போ தான் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது நம்ம டே பக்கத்தில் வந்ததுக்கப்புறம். அண்ட் இப்போ நம்ம ஜெக்கிவை பார்த்தா ஆஃபீஸ்லேருந்து அந்த கேமரா வழியில் நம்ம டே வந்து என்ன பண்ணுறாரு, யார்கிட்ட பேசுகிறாருன்ற கவனிக்கிறது, நம்ம டே வந்து டெய்லி ட்ரெஸ் ஒழுங்காக பண்ணுறாரா அப்படின்னு பார்க்குறது, ஏதாச்சும் யாராச்சும் நம்ம டே கூட பேசுகிறாங்களான்னு பார்க்குறது அப்படின்ட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம ஜெக்கி அவ்வளோ நோட் பண்ணுறாரு. நம்ம டே அந்த ஆஃபீஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகிடுச்சு. இந்த 1 மந்தில் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போயிருந்திருக்கும். அது ரொம்பவே சக்ஸஸ் கொடுத்துருக்கும் நம்ம ஜெக்கிக்கு. இப்போது அதுக்கு உண்டான ஒரு பார்ட்டியில் எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. லைக் அந்த ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்குமே நம்ம ஜெக்கி தான் பார்ட்டி கொடுத்துட்டு இருந்திருக்காரு. இப்போது அந்த பார்ட்டியில் நம்ம டேவுமே இருக்கார். டே, சுகா, ஜமன் எல்லாருமே. நம்ம ஜிமின் அண்ட் சுகா வந்து 2 ஒன்று கூடனது நம்ம டேக்கு ஜெக்கிக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு. அவங்க ஓகே அப்படின்ட்டு அவங்க விட்டுட்டாங்க. அண்ட் இப்போது நம்ம டே கிட்ட ஒரு வெயிட்டர் கொண்டு வந்து ஒரு ட்ரிங்க்கை கொடுக்க, நம்ம டே வந்து அது ஜூஸ்ன்றதுனால அதை அப்படியே குடிச்சிட்டாரு. அண்ட் குடித்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம டேக்கு பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி ஹீட் அப் ஆக ஆரம்பிக்குது. அவர் அப்படியே ஒரு மாதிரி நெக்கில் ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிட்டு அவர் ரெஸ்ட் ரூம் சைடு தான் போக போகிறாரு. அண்ட் இப்போது நம்ம டே எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போகிறத நம்ம ஜெக்கி பார்த்துட்டாரு. நம்ம டேவை ஃபாலோ பண்ண மாதிரி அந்த ஆஃபீஸில் இன்னொரு டீம் இருக்கும் இல்லையா, அந்த டீம்லேருந்து ஒரு பர்சன் நம்ம டேவை ஃபாலோ பண்ணி போகிறதையும் நம்ம ஜெக்கி நல்லாவே நோட் பண்ணிட்டாரு. அண்ட் இப்போது அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ண மாதிரி நம்ம ஜெக்கி போக, இப்போ டேவை வந்து கையை பிடிச்சி வாலில் பின் பண்ண தான் அந்த பர்சன் போகிறாரு. பட் அதுக்குள்ளே நம்ம ஜெக்கி அங்கே போயிட்டு அந்த பர்சனை டேவை தொட கூட போயிடல. அப்படியே அந்த பர்சனுடைய கையை பிடிச்சி இழுத்து அப்படியே ஃபேஸில் தான் ஒரு பஞ்சு. சார் அப்படின்ட்டு அவன் பயப்பட, என்ன பண்ணிகிட்ருக்க? அது ஒன்றும் இல்லை சார், சும்மா தான் இங்கே பேசலான்ட்டு வந்தேன். என் ஒய்ஃபு கூட உனக்கு என்னடா பேச்சு? உனக்கு என்ன பேச்சு அப்படின்ட்டு இன்னும் 2 பஞ்சு சேர்த்து வைக்க, சார் சாரி சார், உங்கள் ஒய்ஃப்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா பேசி இருந்திருக்க மாட்டேன் சார். ஓ. ஜோ. சார். என்ன பண்ணுமோ பண்ணிவிடு. ஓகே சார் அப்படின்ட்டு நம்ம ஜோ வந்து அந்த பர்சனை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என்ன ஃபயர் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், ஒர்க்கை விட்டு தூக்கியாச்சு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தா நம்மகிட்டே ஒரு மாதிரி நெக்கெல்லாம் ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிட்டு ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணிட்டு அந்த நெக்கெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுவோம்ல அந்த ஷர்ட்டுக்கு மேலேயே, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி பாடியெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது. அண்ட் இப்போது என்னாச்சு? ஆர் யூ ஓகே பேபி அப்படின்ட்டு நம்ம ஜெய்க்கு பின்னாடி வந்து பேக் ஹக் பண்ணேன். இப்போது அந்த ஹக் பண்ணது பாடி வார்முக்கு நம்ம டேக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது ஃபீலு. அப்படியே நம்ம டே இப்போ பேக் ஹக் பண்ணியிருக்காரு இல்லையா நம்ம ஜெய்க்கி, அப்படியே திரும்பி நம்ம ஜெய்க்கியோடைய நெக்கோடு சேர்த்து ஹக் பண்ண, என்னாச்சு பேபி? ஆர் யூ ஓகே? ஆர் யூ ஆல்ரைட்னா? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன மாதிரி இருக்குது? எனக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குது. புரியல. எனக்கு ரொம்ப சூடாக இருக்குது. அது எனக்கு ஏதோ பண்ணுது. என்ன பண்ணுது பேபி? என்ன பண்ணுது? கொஞ்சம் ஃபேஸை காட்டு. இல்லை, எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது, ப்ளீஸ் இப்படியே இருங்க. என்ன பண்ணுது? ஃபேஸை காட்டு. என்ன பண்ணுது? இங்கே பாரு, என்ன பாரு, கண்ணை மூடாது, என்ன பாரு. என்ன பண்ணுது? எனக்கு பாடியெல்லாம் ஹீட்டாக இருக்குது. எனக்கு ஏதோ பண்ணுது, ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன பார்த்து பேசு. என்ன பாரு அப்படின்னு நம்ம ஜெக்கி வந்து பேசிகிட்டே இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறாரு, அவர் வாலண்டியராக போயிட்டு நம்ம ஜெக்கியோட லிப்பில் தான் கிஸ் பண்ணால் நம்ம ஜெக்கி ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. என்னாச்சு அவனுக்கு? ஒரு வேளை அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரக்கு கொடுத்துருப்பானோ அப்படின்ட்டு நம்ம ஜெக்கிக்கு இப்போ தான் ஃப்ளாஷ் ஆகுது. அண்ட் இப்போ நம்ம டேவுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஜெக்கி கண்டுபிடிச்சிட்டாரு. பட் அவர் வந்து இந்த சுச்சுவேஷனை வந்து அவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே அந்த கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணிட்டு நம்ம டேவை தூக்கிட்டு அங்கேயே ஒரு ரூமை புக் பண்ணி அங்கே தான் போகிறாங்க. அது ஹோட்டல் தானே, அங்கே தான் போயிட்டு அப்படியே பெட்டில் போட்டுட்டு இப்போது ஜேஹோப்புக்கு தான் கால் போகுது. ஜேஹோப், சொல்லு ஜெக்கே, இந்த ஹோட்டலுக்கு கொஞ்சம் வாயேன். ஏண்டா என்னாச்சு? வா, நான் சொல்கிறேன் வா.
சரி வரேன். அண்ட் இப்போ ஜோவை பார்த்தா, ஏன் ஜெய்ஹோ பேபி இங்கே என்ன பண்ணுற? பேபி அது ஒன்றும் இல்லை, ஜேகே வர சொல்லியிருந்தான். ஓ பாஸ் தான் வர சொன்னாரா? சரி வாங்க, இந்த ரூம் தான் அப்படின்ட்டு நம்ம ஜோ கூட்டு போக. ஆக்சுவலி ஜோ அண்ட் ஜேஹோப் 2 பேருமே மேரிட் கப்பல், 2 பேருமே ஹஸ்பண்ட். அண்ட் இப்போது ஜோ வந்து ஜேஹோப்பை கூப்பிட்டு போயிட்டு ஜேகே ரூமில் விட நம்மகிட்டே ஒரு மாதிரி அவருடைய ட்ரெஸ்ஸு, அவருடைய டையு, ஷர்ட் இதெல்லாமே வந்து ஒரு மாதிரி பிச்சுட்டு லைக் கழட்டுங்க ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. நம்ம ஜெக்கி வந்து நம்ம டேவை அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே ஒன்றும் இல்லைன்ட்டு. அண்ட் இப்போ தான் நம்ம ஜேஹோப் உள்ளே போயிட்டு அவர் அப்படியே வந்து எல்லாமே செக் பண்ணி பார்க்குறாரு. அவருடைய பாடி சிம்டம்ஸ் அப்படி இப்படின்னு எல்லாம் பார்த்ததுமே நம்ம ஜேஹோப் வந்து கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு யாரோ ட்ரக் கொடுத்துருக்காங்க அப்படின்னதுமே, என்ன ட்ரக்கா? கண்டிப்பாக இது அவனாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கு உண்டான இன்ஜெக்ஷன், அந்த பாடி ஹீட்டு குறையிறதுக்கு, அவர் நல்லா தூங்குறதுக்கு அப்படின்ட்டு அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம டே வந்து நல்லா தூங்கிட்டாரு. அந்த ஸ்வெட் ஆகிறதுமே ஓரளவுக்கு குறைஞ்சிடுச்சு நம்ம டேக்கு. அண்ட் இப்போது சரி ஜோ, நீ ஹஸ்பண்ட் கூட கிளம்பு. பாஸ் இருந்தாலும் இட்ஸ் ஓகே, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு கிளம்பு. ஓகே பாஸ் அப்படின்ட்டு நம்ம ஜோவும் ஜேஹோப்பும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஜெக் என்ன பண்ணுறாரு, போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம டே பக்கத்தில் தான் வராரு. கொஞ்ச நேரத்தில் நான் ரொம்ப பயம் கொடுத்துட்டேன். எவ்வளோ தைரியம் இருந்தால் எவன் பொண்டாட்டிக்கு அவன் ட்ரக்கு கொடுத்துருப்பான். அவன் இங்கே இல்லை, இந்த சிட்டிலேயே அவன் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஜெக்கியை ஃபோன் பண்ணி நம்ம ஜிமன் கிட்ட சொல்ல, ஜிமன் ஓகே அப்படின்ட்டு அதுக்குண்டான வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் அப்படியே நம்ம ஜெக்கி டே பக்கத்தில் தான் படுத்துட்டு நம்ம டேவை ஹக் பண்ண மாதிரி தான் படுத்துட்ருக்காரு. அண்ட் இப்போது மார்னிங் ஆகிடுச்சு. நம்ம டே தான் ஃபஸ்ட்டு கண்ணை முடிச்சு பார்க்க, நம்ம ஜெக்கி பக்கத்தில் இருக்கிறத பார்த்ததுமே நம்ம டே பயந்துட்டாரு. எந்திரிச்சு அப்படி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்க்க அது எல்லாமே போட்டது எப்படி போட்டிருந்தாரோ, நைட் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம டே வந்து ஒரு நிமிஷத்தில் பயந்து இருந்திருப்பார், அந்த டைமில் அட்வான்டேஜ் எடுத்திருப்பாங்களோ அப்படின்ட்டு. பட் இல்லை, நம்ம ஜேகே அந்த மாதிரி எந்த அட்வான்டேஜுமே எடுக்கல. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு நம்ம டேவை ஹக் பண்ண மாதிரி தான். அண்ட் இந்த விஷயம் நம்ம டேக்குள்ளே ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுது. லைக் நம்ம டேக்கு நைட் நடந்த விஷயம் ஓரளவுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. நம்ம டே தான் வாலண்டியராக போயிட்டு நம்ம ஜேகேவை அப்ரோச் பண்ணியிருந்திருப்பார். நம்ம ஜேகே சைலண்ட்டாக தான் இருந்திருப்பார். அவர் என்னென்ன பேசினார், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெக்கியோடைய லிப்பில் கிஸ் பண்ணதுலேருந்து எல்லாமே நம்ம டேக்கு ஞாபகம் இருக்குது. ஐயோயோ என்ன பண்ணிட்டு நீ, அசிங்கமாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே நம்ம டேவை தான் திரும்பி பார்க்க, நம்ம ஜெக்கியை திரும்பி பார்க்க அவருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ நம்ம ஜெக்கியை ஃபேஸ் பண்ணவே முடியல. பக்கத்தில் நம்ம ஜேக்கி நம்ம டேவுடைய ஷூ எல்லாம் கழட்டி வச்சுருந்துருப்பாரு. அது எல்லாமே எடுத்து மறுபடியும் போட்டுக்கிட்டு அவருடைய வேலட் எல்லாமே எடுத்துக்கிட்டு அங்கேருந்து புள்ள கிளம்பிடுச்சு. ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஜேக்கி எந்திரிச்சு பார்க்குறாரு. பேபி இன்னும் பெட்டு காலியாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ தான் கண்ணை திறந்து பார்க்க, இவ்வளோ நேரம் கையை மட்டும் தேடிட்டு இருக்கோம் பெட்டில். பட் இப்போ தான் கண்ணை திறந்து பார்த்தா நம்ம டே இல்லை. அப்படியே பார்க்குறாரு டேபிளில் வேலட் எல்லாம் எதுவுமே இல்லை. ஓ கிளம்பிட்டியா, சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம ஜெக்கியுமே அவருடைய வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவர் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு ஆஃபீஸ்க்கு. அண்ட் இப்போ நம்மகிட்டே ஆஃபீஸ்க்கு வராரு. ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. நம்ம ஜெக்கிவை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம ஜெக்கி உள்ள ஆஃபீஸ்க்குள்ளே என்டர் ஆகுறதுமே எல்லாருமே எந்திரிச்சு பவ் பண்ணி குட் மார்னிங் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ நம்ம டேவுமே எந்திரிச்சு பவ் பண்ணி குட் மார்னிங் சொல்கிறாரு. எப்போவுமே நம்ம ஜெக்கிவை நம்ம டே நிமிந்து பார்ப்பாரு. பட் இன்றைக்கி பார்க்கல. ஒரு மாதிரி ஷையாக லைக் எம்பாரசிங்காக இருக்குது, ஃபேஸ் பண்ண முடியலை. அண்ட் இப்படியே நம்ம ஜெக்கி நம்ம டேவை கூப்பிட்டாலும் நம்ம டே போயிட்டு அதுக்கு உண்டான ஒர்க்கு என்னவோ அதை மட்டும் பேசுகிறது. நம்ம ஜெக்கிவை நிமிந்தியே பார்க்குறதில்ல. நம்ம ஜெக்கிவா டவுட்டாக இருக்குது, என்னாச்சு நம்ம பேபிக்கு, ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான்ட்டு. பட் நம்ம டே வந்து நம்ம ஜெக்கிவை ஒரு எம்பாரசிங்கில் எப்படா ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ட்டு ஃபேஸ் பண்ண முடியாமல் தான் தலையை கீழே குடிஞ்சிட்ருக்கு. ஒரு மாதிரி அந்த எம்பாரசிங்லேயே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நாட்கள் நகர்ந்து இப்போ இன்டர்ன்ஷிப்பே முடிகிற மாதிரி ஆயிடுச்சு. வந்து 3 மாதம் முடிய போகுது. இந்த டைம்லேயும் நம்ம ஜேகே வந்து டேவை அப்ரோச் பண்ண நம்ம டே வந்து அங்கேருந்து பிள்ளை எஸ்கேப் ஆக தான் பார்க்குது. பட் இருந்தாலுமே இதுக்கு மேலே முடியாது அப்படின்ட்டு நம்ம ஜேகே என்ன பண்ணுறாரு, டே சார் ஆஃபீஸ்க்கு வா. எதுக்கு அப்படின்ட்டு அப்படியே ஒரு ஃபைலை தூக்கிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே தான் போகுது. வாங்க.
என்ன பண்ணீங்க? ம் என் பொண்டாட்டி கூட பேசும்போது யாரும் உள்ளே வரக்கூடாதுல்ல, அதை டோர் லாக் பண்ணிட்டேன். அது என்ன பேசுனேன் சார்? ஹஸ்பண்ட்னு சொன்னேன். என்னவோ ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்க. சரி வாயுங்க. எதுக்கு? வாயுங்க. ஆ அப்படியே போயிட்டு பக்கத்தில் நிற்க பிடிச்சி இழுத்து அவருடைய தையஸில் உட்கார வச்சுக்கிட்டு, என்ன பிரச்சனை உனக்கு? எதுவும் இல்லையே. இல்லை, ஒரு டூ டூ ம் 2 மந்த்தாக கிட்ட உன் ஹஸ்பண்டை ரொம்ப அவாய்ட் பண்ணுற போல. என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லை. அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லையே. பார்த்தா அப்படி தெரியலையே. நீ ஏதோ இதை மறைக்கிற மாதிரி இருக்கு. இல்லையே, நான் எதுக்கு மறைக்க போகிறேன்? ம் நீ பண்ணுறது பேசுகிறது எல்லாமே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ஏன், உனக்கு என்ன பிடிக்கலையா? ஆ அது அப்படி எதுவும் இல்லையே. ஆமாம் பிடிக்கல. அதுக்கு முன்னாடி ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. நான் எதுவும் சொல்லலையே. ஓ, ஆக்சுவலி நம்ம செக்கிவை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த டைம் அந்த ட்ரக் எடுத்துகிட்டு அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த டைமில் யாராக இருந்தாலுமே இவராக போயிட்டு வாலண்டியராக அப்ரோச் பண்ணதில் யாராக இருந்தாலுமே அன்னைக்கு அந்த டைமை வந்து அட்வான்டேஜாக எடுத்துருந்துருப்பாங்க. பட் நம்ம ஜேக்கே அந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்கல. அதுவே வந்து நம்ம டேக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும். எப்படி நம்ம ஜெக்கிக்கிட்ட ஃபேஸ் பண்ணுறது, அவருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. பட் இருந்தாலுமே எப்படா ஃபேஸ் பண்ணுறது, ஒரு மாதிரி அவருக்கே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டுருக்கோம். எப்படி நம்ம ஜெக்கிக்கிட்ட போகிறது, எப்படி பேசுகிறது அப்படின்ட்டு எப்படி வெளியில் சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் இத்தனை நாள் அப்படியே ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். பட் இன்றைக்கி அவாய்ட் பண்ண முடியல. சொல்லு, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை. அது கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு கிளம்பவா? அந்த ஒர்க்கை பக்கம் தான் இங்கே எத்தனை பேர் இருக்காங்க, நீ கூட பேசு. என்ன பேசணும்? ஐ லவ் யூ சொல்லு. நான் எதுக்கு சொல்லணும்? வேறு யார் சொல்வா? அது சொல்லு. ஒன்றும் இல்லை. அப்புறம் ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லைங்கிறது என் ஃபேஸை பார்த்து சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்? இல்லை, நீ வந்ததுலேருந்து ரொம்ப நேரமாக அப்படி கீழே பார்த்துட்ருக்கே, உன் கையவே பார்த்துட்ருக்க. உன் கையில் என்ன இருக்குது? என் ஃபேஸை பார்த்தா கூட நல்லாயிருக்கும். உன் கையில் என்ன இருக்குது சொல்லு. நம்ம ஜெக்கி என்ன மட்டியோடைய கையை பிடிக்கிறாரு. அது என் ஃபேஸை பார்த்து. அது ஐஸை பார்த்து. ஒன்றும் இல்லை, ஐஸை பார்த்து சொல்லு. அது ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. நம்ம ஜேக்கோடைய ஐஸை பார்த்ததுமே நம்ம டேக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. உட்காந்துட்ருக்கு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ பேபி. லவ் யூ டூ. சொல்ல வச்சுட்டல அப்படின்ட்டு நம்ம டேவை பிடிச்சி நல்லா ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு. இப்போ தான் நம்ம டேவுக்கு வந்து ஒரு கான்ஷியஸே வருது. என்ன சொல்லிட்டோம்? லவ் யூ டூப்பா ஆத்தி அப்படின்ட்டு நம்ம ஜெக்கியை பிடிச்சி தள்ள நம்ம ஜெக்கி விடவே இல்லை. இப்போட சேர்த்து ஒரு கையும் நம்ம டேவுடைய பேக் நெக்கை பிடிச்சி ஒரு கையுமே இறுக்கமாக பிடிச்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு. ஒரு மாதிரி பைட் பண்ணி லிப்பே கட்டாயிட்டு பிளட்டு வர அளவுக்கு. என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் டைம் என் பொண்டாட்டி என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணணுமில்ல. ஆல்ரெடி 1 இருக்கோம். பட் இருந்தாலும் ஆஃப்டர் லவ் ப்ரப்போசலுக்கு அப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் கிஸ் நமக்கு. நல்லா இருக்கு கிக்கா. நான் ஓகே சொல்லவே இல்லையே. ஏ பொண்டாட்டி போதுண்டி. உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் பிடிக்காத மாதிரியே ஒரு சீனை க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்த பற்றியா இந்த 2 மாதமாக அங்கே நிற்கிற நீ. புருஷங்கிட்ட போயிட்டு மறைக்கிறதுல என்ன இருக்குது சொல்லு. அது ஒன்றும் இல்லை. சும்மா தான். ஓ சும்மா. அப்படி எதுவும் இல்லையே. சரி அதெல்லாம் ஒன்றும் பார்த்துக்கலாம். எத்தனை நாள் இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரே ஒரு லவ் யூ டூ சொல்கிறதுக்கு இத்தனை மாதம் நான் அலைய வச்சிட்டல. நான் எங்கே அலைய வச்சேன்? ஓ, அப்போ இத்தனை மாதம் பண்ணதெல்லாம் அலைய வச்சது கிடையாது. நான் ஒன்றும் உங்களை பின்னாடி வர சொல்லலையே. பட் எனக்கு தோணுச்சு உன் பின்னாடி நாய் மாதிரி சுற்றணுன்ட்டு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு தோணுச்சுன்னா
தோணுச்சு, வந்தேன். இப்போ என் பொண்டாட்டி வந்தேன். நீயும் ஓகே சொல்லிட்ட. இப்போ நீ என் பொண்டாட்டியாக இருக்க. அதுக்கு மேலே என்ன வேணும்? ஆனால் அப்பா அம்மா கிட்ட பெர்மிஷன் பார்த்துக்கலாம். நான் எதுக்கு இருக்கேன்? நான் விட்டு போயிடுவேன் பயமா? அப்படி எதுவும் இல்லை. வாருந்தா அப்படின்ட்டு நம்ம ஜெயிக்க வந்து அப்படியே நம்ம தேவை இருக்குமா ஹக் பண்ண. எனக்கு உங்ககிட்ட இருக்கிறதுல என்ன தெரியுமா ரொம்ப பிடிச்சது? என்ன? உன் ஹிப்பு தான். என்ன? உன் ஹிப்பை காட்டி எனக்கு மயக்கிட்ட. அப்படியே என்ன பண்ணுறீங்க? என் ஒய்ஃப் ஹிப்பில் நான் கையை வைக்க எவன்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? என்கிட்ட கேட்கணும். அடையாளம் கேட்க முடியாது அப்படின்னு நம்ம ஜெயிக்க என்ன பண்ணுறாரு, நம்ம டேவோட ஹிப்பை தான் சேர்த்து இருக்குமா ஹக் பண்ணுறாரு. ஏன் ஹிப்பு? ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை இந்த ஹிப்பை பார்த்து தானே மயங்கினேன். அன்னையிலேருந்து உன் ஹிப்பை எனக்கு ஒரு மாதிரி ட்ரக்காக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி. அதுலேயும் அந்த ஹிப்பு செயின் போட்டிருந்த பாரு. ஐயோப்பா, கவலைப்படாத. உனக்கு அதே மாதிரி ஹிப் செயின் பல டிசைனில் வாங்கி வச்சுருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று ட்ரை பண்ணலாம். எதுக்கு? ட்ரை பண்ணலாம். ஒவ்வொரு நைட்டுக்கும் ஒவ்வொரு ஹிப் செயின். அப்படியே ஒரு மாதிரி நல்லா இருக்கும் போதையா. அதில் என்ன போதை? அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. அனுபவிக்கிறேன், எனக்கு தான் புரியும். இந்த பக்கம் நம்ம யான்மனும் சேர்ந்துட்டாங்க இல்லையா? அதுங்களதெல்லாம் எக்ஸ்பிரஸ் ஸ்பீடில் போயிட்டுருக்கு லவ். இந்த பக்கம் இப்போ தான் வந்து கட்ட வண்டியாட்டு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் இதோட இவங்க 2 கப்பலும் ஒன்று சேர்ந்ததோட நான் இந்த ஸ்டோரியை முடிக்கிறேன்டா. ஸ்டோரி எப்படி இருந்தது அப்படின்ட்டு எனக்கு சொல்லுங்கள். கமெண்ட் மஸ்ட்டு ஆக்சுவலி. ஓகே, கமெண்ட் வரலன்னா ஸ்டோரி வராது பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு அவ்வளோ மோட்டிவேஷ்னலாக இருக்குது. ஓகே, அந்த கமெண்ட்டை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு ஸ்மைல் வரும் பாருங்கள். அது வந்து சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ஒரு ஸ்மைல் வரும். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் லவ், சப்போர்ட், கேர் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஓகேடா.